கண்களை அடித்து ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். අපි net වසා අපි යාත්‍රා කරමින් දෙවියන් වහන්සේගේ වචනය තුලට අපි යොමු කරමු. பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்களுடைய பரலோக பிதாவே, ඒ ශුද්ධ වූ අනුකම්පෙන් පිරුණා වූ අපගේ ස්වර්ගික පියාණනි, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வருகிறோம். මේ උදෑසනත් ඔබගේ ආභියස තුලට අපි ඇවිත් සිටිනවා. இந்த சபையை நீர் நேசித்து, මේ இந்த ஊழியத்தை நீர் நேசித்து, මේ සභාව මේ සේවය ඔබ ප්‍රේම කරමින් அவர்களை வழி நடத்த வருகிற விதம், அற்புதமாக நடத்துகிற விதத்தை கேட்டு நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ඔබ මඟ පෙන්වන්නා වූ ඒ විශ්මිත දේ අපි අසමින් ඔබගේ නාමයට අපි ස්තුති පුද කරමු. இப்பொழுதும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சபையிலும் உம்முடைய ஜனங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். අදත් දවස ස්වාමිනී මේ සෙනගත් සමග ඔබගේ වචනය බෙදා ගන්නට දුන්නා වූ මාත් කරුණාව නිසා මා ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக எங்களை கொண்டு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ශුද්ධාත්ම දෙවියනි, මේ වචනය තුලින් තිබුණා වූ ගැඹුර තුලින් අපව ගෙන යන පිණිස අපි ඉල්ලා සිටිනවා. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். අපව ස්වාමිනී අපි යටාත් කරමු. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு பரலோகத்திலிருந்து அவருடைய மன்னாவை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். දෙවියන් වහන්සේ ස්වර්ගී විවෘත කරමින් ඔබගේ මන්නා ඔබගේ සෙනඟට දෙන පිණිස අපි ඉල්ලා සිටිනවා. வாரும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும், வழி நடத்தும். වඩින්න ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ පාලනය කරන්න මඟ පෙන්වන්න. மகிமை துதி உமக்கே கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். මහිමේ ගෞරවය සියල්ල ඔබට පුද කරමින් අපි යාත්නා කරමු යහපත් දෙවි පියාණනි. ආමෙන්. அல்லேலூயா, හalleluya. அல்லேலூயா. நம்மளுடைய வசனத்தின் தியானத்திற்காக අද අපගේ වචනේ මෙනෙහි කිරීම තුලින් நம்ம வசனத்தின் பகுதியை திருப்பிக் கொள்வோம். අපි වචනේ අපි පෙරලා ගමු. 1 நாளாகமம் 1 அதிகாரம் 7லிருந்து 12வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். එක ලේකම් පළවෙනි පරිච්ඡේදයේ 7 සිට 12 දක්වා අපි කියවමු. First Chronicles chapter 1 verses 7 to 12. පළවෙනි ලේකම් පළවෙනි පරිච්ඡේදයේ 7 සිට 12 දක්වා. தமிழ்ல வாசிக்க இருக்கீங்களா? ஏன்னா எனக்கு தமிழ் வாசிக்க வராது. First chapter 7 to 12 verses. யாவானின் குமாரன் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தோனாமின் என்பவர்கள். காமின் குமாரர் ஊஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். மன்னிக்கணும் 2 நாளாகமம். සමා වෙන්න දෙවන ලේකම්. 2 நாளாகமம் 1 அதிகாரம் 7லிருந்து 12வது வசனம். දෙවනි ලේකම් පළවෙනි පරිච්ඡේදයේ 7 සිට 12 දක්වා. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூலத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாலம் பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கும் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வசனத்தின் பகுதியை நீங்கள் பலமுறை வாசித்து பார்த்திருப்பீர்கள். මේ වචනේ කොටස ඔබ බොහෝ වතාවක් ඔබ කියවලා ඇති. ஒரு மனிதனிடத்தில் தேவாதி தேவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? එක මිනිසෙක් කෙරෙහි ස්වර්ගයේ මැව්වා ස්වාමින් වහන්සේ වන ඔබට කුමක්ද අවශ්‍ය කියා. எல்லோருக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டால் அவர்கிட்ட வரம் கேட்கணும்.
සියලු දෙනාටම තිබෙනව පිපාසය ආසාව නම් ස්වාමින් වහන්සේ මාගෙන් අහන්න ඕනේ එතුමාගෙන් යම්කිසි වරම් මට ඉල්ලන්න இந்த ඕනේ. காலவேளையில் யோசித்து பாருங்க, ஒருவேளை கர்த்தர் உமக்கு முன்பாக பிரசன்னமாகி ஒரு காரியத்தை நீங்கள் என்னிடத்துல கேளுங்கள் என்றால் என்ன கேட்பீங்க? මේ වෙලාවේ ඔබ පොඩ්ඩක් සිහි කරලා බලන්න මේ උදෑසන දෙවියන් වහන්සේ ඔබත් සමග කතා කරමින් நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ඔබට කුමක්ද ඕනේ කියලා ඔහු ඇහුවොත් ඔබ මොකක්ද අහන්නේ? நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நிறைய காரியம் இருக்குது, ஒரு காரியத்தை எப்படி பிரதர் கேட்கறது? අපේ මිනිස්සු කියන බොහෝ දේවල් තියෙනවා එක දෙයක් කෙසේද මං අහන්නේ? தலைக்கு மேல பிரச்சனை 1500 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ඉස්සට මත ඉහළින් මහත් ප්‍රශ්නවල් දුවමින් තිබෙනවා. ஆனால் ஒரு காரியத்தை கேளுங்கள் என்று சொல்லும்போது அநேகர் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை கேட்கக்கூடும். එක දෙයක් ඉල්ලන්න කියලා කියන විටදී බොහෝ දෙනෙක් මේ ලෝකේ වස්තු ගැන ඔවුන් අහන්න පුළුවන්. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இடத்தில் தேவன் வந்து அவருக்கு பிரத்யட்சமாய் பேசும்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே அவர் சொன்னார், எனக்கு ஞானமும் விவேகமும் வேண்டும் இந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக. දාවීද්ගේ පුත්‍රව සොලොමෝන්ගෙන් අහන විටදී ස්වාමින් වහන්සේ ඔහු කියනවා මේ සෙනග මග පෙන්වන්නට මට ප්‍රඥාව අවශ්‍යයි කියලා ඔහු පැවසුවා. ஞானத்தை கேட்டார், ඔහු ප්‍රඥාව ඉල්ලුවා. விவேகத்தை கேட்டார், දැනගැනීම ඉල්ලුවා. புரிந்து கொள்ளுகிற தன்மையை கேட்டார். ඒ දැනගන්නා වූ தත්ත්වය ඔහු ඇසුවා ස්වාමින් වහන්සේ. நாம் நினைப்போம் சாலமோன் தவறான விஷயத்தை கேட்டு விட்டார் என்று பலரும் யோசிக்கிறது உண்டு, பிரசங்கம் செய்கிறதும் உண்டு. අපි සමහරව කිට හිතනවා සාලමෝන් වැරදි දේ ඉල්ලුවයි කියලා අපි දේශනා කරමින් සිතනවා. ஆனால் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு மிகவும் 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 பிரியமான காரியமாக නමුත් காணப்படுகிறது. වචනය අපි කියවන්නා විටදී දෙවියන් වහන්සේට ඉතාමත් ප්‍රිය වූ දෙයක් මේ තිබුණා. நீ பணத்தை கேட்காமல், பொருளை கேட்காமல், நீண்டிய ஆயுஸ் நாட்களை கேட்காமல் ஞானத்தை கேட்டதனால இவைகளை எல்லாம் கூட உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ඔබට ඔහු ඇසුවා ඔහුගේ ජීවිතය අහන්න නැතුව වස්තු අහන්න නැතුව ඔබ ප්‍රඥාව ඉල්ලපු නිසා මේ සියල්ල මා නුඹට දෙන්නමයි කියලා පැවසුවා. இந்த பாகத்தை நாம் யோசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருகிற மற்றொரு வசனம் மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 33வது வசனம். මේ වචනය කියවෙන්නා විටදී මට මතක් වෙන්නා වූ වෙනත් දෙයක් තමයි මතේයු 6 වෙනි පරිච්ඡේදයේ 33 වෙනි වචනය. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், ප්‍රථම දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද එතුමාගේ රාජ්‍යය සොයන්න. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். එවිට මේ සියල්ලම ඔබට ලැබෙයි. அல்லேலூயா. හalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ප්‍රථම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය, தேவனுடைய ஆளுகை, දෙවියන් වහන්සේගේ පාලනය, அவருடைய நீதி, එතුමාගේ ධර්මිෂ්ඨකම, அவருடைய நியாயம், එතුමාගේ ධර්මිෂ්ඨකම, அவருடைய கட்டளைகள், එතුමාගේ පනත, அவைகளை நாம் தேடினால்தான் இந்த உலகத்திற்குரிய காரியங்களின் கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் ඒ பண்ணியிருக்கிறார். සියල්ල සොයන විටදී තමයි දෙවියන් වහන්සේ කියනවා මාගේ සියලුම දේ ඔබට දෙන්නයි කියලා. ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் தேடினால் உலகத்தின் காரியங்கள் உங்களை தேடி வரும். ආත්මික දේවල් ඔබ සොයන විටදී ලෝකේ දේවල් ඔබව සොයාගෙන එනවා. கொலோசியரில் பவுல் சொல்லுகிறார், கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லுகிறார், කොලොසි පළවෙනි පරිච්ඡේදයේ 2 සහ 3 වෙනි වචනේ ඔහු කියනවා நீங்க உங்களுடைய மனதை மேலானவைகள் மேல் வையுங்கள், உலகத்தின் உள்ள காரியங்கள் மேல் வைக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். ඔබගේ මනස උතුම් දේවල් වලට තබමින් ලෝකේ දේවල් වලට තබන්න එපා කියලා ඔහු පවසනවා. மேலானவைகள் என்றால் என்ன? ඒ උතුම් දේවල් කියන්නේ කුමක්ද? தேவனுடைய வல்லமை. දෙවියන් වහන්සේගේ බලය. மேலானவைகள் பரிசுத்தமானது. ඒ උතුම් දේවල් සුද්ධ වූ දේවල්. மேலானவைகள் பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட தரிசனங்கள். ඒ උතුම් දේවල් කියන්නේ ස්වර්ග රාජ්‍යයට සම්බන්ධ වෙනා වූ දර්ශනවල. எப்பொழுது நம்மளுடைய மனது பரலோகத்துக்கு நேராக திருப்பப்படுகிறதோ, කුමන මොහොතේදී අපගේ මනස ස්වර්ග රාජ්‍ය කෙරේ බලනවද? உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் கடந்து போகும், அவைகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ඒ ලෝකයේ තිබෙනා උතුම් දේවල් සියල්ල පහවී යයි. ඒක ඒ ගැන අවශ්‍ය කරන්න බලන්න අවශ්‍ය නැහැ. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசித்து பார்த்தால், ක්‍රියාපොතේ 7 වෙනි පරිච්ඡේද සම්පූර්ණයෙන් අපි කියවන විටදී அங்க ஒரு மனிதன் இருந்தான், ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். ස්තේවන් කියනව මිනිසෙකෙම ස්ථානයේ அவன் සිටියා. பந்தி விசாரிக்கிறவன், எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்குதா இல்லையா என்று பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். ඒ සියලුම මනුෂ්‍යයන් විමසමින් කෑම දෙනවද නැද්ද ஸ்தேவான் ஒரு பாஸ்டர் கிடையாது, ස්තේවන් කියන්නේ அவர் ஒரு පූජකයෙක් නොවේ. அப்போஸ்தலர் கிடையாது. ඔව් ප්‍රේරිතවරයෙක් නොවේ. ஆனால் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும்
விசுவாசத்தினாலும் நிறைந்திருந்தான் என்று வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. නමුත් ශුද්ධකමෙන්ද ශුද්ධාත්මයන් වාස තුලින්ද ඔහු පිරී සිටියයි කියලා බයිබලයේ අපට சாட்சி දරනවා. அவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்திருந்ததனால பிசாசுகளை துரத்தினான், வியாதிகளை சுகப்படுத்தினான், பெரிய அதிசயங்களை இயேசுவின் நாமத்துக்கு செய்தான். ඒ ශුද්ධකමෙන් පිරී නිසා ශුද්ධාත්මයන් වාසයේ පිරී නිසා ඔහු බොහෝ ලෙඩ රෝග සුව කරමින් යක්ෂාත්ම දුරු කරමින් සිටියා. அந்த வாலிபனாகிய ஸ்தேவானுடைய கண்கள் பரலோகத்தின் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. ඒ තරුණ වූ ස්තේවාන්ගේ නෙත් ස්වර්ග රාජ්‍ය කෙරේ පතිත වී තිබුණා. தேவனை எப்போதும் பார்க்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளாக இருந்தது. සෑම විටම දෙවියන් වාසයව දකින්නා වූ අත්දැකීමක් ඔහුට තිබුණා. ஸ்தேவானுடைய முடிவு நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு முடிவு கிடையாது. අපි බලන විටදී ස්තේවාන්ගේ කෙලවර නම් ඒක යහපත් කෙලවරක් නොවේ. பொல்லாத மனிதர்கள் அவனை பிடித்தார்கள். ඒ නපුරු මනුෂ්‍යයන් ඔහුව අල්ලගත්තා. பொய்யான சாட்சிகளை எழுப்பினார்கள். ඒ වැරදි සාක්ෂි ඔවුන් කෙරේ නැගෙච්චුවා. இவன் நம்மளுடைய தேவனுடைய காரியங்களை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் வீணான காரியங்களை பேசுகிறான் என்கிற ஒரு குற்றச்சாட்டை போட்டார்கள். ඔව් දෙවියන් වහන්සේට විරුද්ධව කතා කරමින් දෙවියන් වහන්සේගේ මාළිගයට විරුද්ධව කතා කරනවා කියලා වැරදි දොස් ඔවුන් කෙරේ පැවසුවා. ஒருவேளை நீங்களும் நானும் இருந்திருந்தால் நாம் சொல்லி இருப்போம், நான் அப்படி செய்யவில்லை, என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி இருப்போம். සමහර විට ඔබත් මමත් එම ස්ථානයේ රැඳී සිටියා නම් අපි කියනවා අපි මේ දේ කරේ නෑ, මාව අත්හරින්න කියලා. எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை குற்றச்சாட்டுப்படுத்தி அவனை தண்டிக்கும்படியாக பார்க்கும்போது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து, சகோதரர்களே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எழும்பி நின்று ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்தார். සියලු දෙනා වට කරමින් ඔහුට පහර දෙන්නා විටදී ඔහු නිශ්ශබ්දව සිටමින් ශුද්ධාත්මයන් වාසයෙන් පිරි ස්වාමිනේ කියවි කතා කරමින් මනුෂ්‍යයන් කෙරේ කිව්වා දෙවියන් වාසගේ හඬ අසන්න කියා ඔහු ஸ்தேவான் කෑගැසුවා. பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் அந்த பிரசங்கத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய முகம் தேவனுடைய தூதனுடைய முகத்தை போல பிரகாசமாக இருந்தது என்று வசனம் දෙවියන් சொல்கிறது. වාසගේ වචනේ කතා කරන්නා විටදී බලන විටදී ඒ ස්තේවාන්ගේ මූණ දේව දූතෙක් මේ මූණක් මෙන් වෙනස් වුණා කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. அவன் பேசின வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் பற்கடித்துக் கொண்டார்கள். ඔහු කතා කරපු වචනේ அசமின் மனுஷன் தத்மிட்டி கேவா. தேவனுடைய வார்த்தை பேசும்போது ஒன்று ஏற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வரணும். அப்பதான் அது கர்த்தருடைய வார்த்தை. දෙවියන් වාසගේ වචනේ කතා කරන්න විදිහට එක්ක පිළිගන්න ඕනේ, එක්ක අත්තරින්න ඕනේ. ඒකයි දෙවියන් වාසගේ වචනේ තිබෙනා උදේ. எல்லோரும் முடிவெடுத்தார்கள், இவனை கொன்று போட்டு விடணும். සියලුම දෙනා තීරණය ගත්තා ඌව මරා දමන්න කියා. கல்லெறிந்து கொல்ல வேண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி. ඒ විවස්ථාව අනුව ගල් ගසමින් මරන්න අවශ්‍යයි. கொஞ்சம் கூட பயமே இல்ல. කිසිම බයක්ින් තොරව. அவன் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறான். அவங்க என்ன சொன்னாலும் இவன் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு ඔව් இருக்கான். කුමන දේ කළත් ඌ දේශනා කරමින් සිටියා. நம்ம அப்படி செய்ய முடியுமா? අපි එහෙම කරන්න පුළුවන්ද? கரண்ட் போயிடுச்சுன்னா என்னால பேச முடியல அப்படிதான் சொல்லுவான்ல. කරන්ට් එක ගියොත් කියනවා අපිට කතා කරන්න බෑ කියලා අපි කියනවා. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பரலோகத்தின் காரியங்களை பார்த்ததினால் அவனை யாரும் தடுக்க முடியல. ඔව් ශුද්ධාත්මයන් වාස තුලින් පිරි ඒ ස්වර්ග රාජ්‍ය දෙස බලපු නිසා කිසිම මිනිහෙකුට බැරි වුණා බාධා කරන්න. எல்லோரும் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். සියලු දෙනාම ගල් ගසන්න පටන් ගත්තා. தூஷிக்க ඔව් ஆரம்பித்தார்கள். ගැන දොස් පවරන්න පටන් ගත්තා. அவனோ முழங்கால் படியிட்டு அவன் என்ன செய்தான்? பரலோகத்தை நோக்கி பார்த்து, இதோ தேவகுமாரன் தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிருக்கிற அவர் எழும்பி நிற்கிறதை நான் மகிமையில காண்கிறேன் என்று சொன்னான். ඔව් දන නමමින් අහස දෙස බලමින් ඔහු කියව දේව පුත්‍රයා ස්වාමින් වහන්සේ මත ඔහු සිටින බව මා දකින්නවා කියා ඔහු පැවසුවා. கர்த்தராகிய இயேசுவே இவர்களை மன்னியும் என்று அவங்களுடைய மன்னிப்புக்காக அந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தேவானுக்குள்ள இருந்து வேண்டிக் கொண்டார். ස්වාමින් වහන්සේ ඔවුන්ගේ ස්වාමිනේ කමා කරන්න කියා ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔහු තුලින් ඔහු උදෙසා කන්නලව් කරා. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். මේකයි දෙවියන් වාසගේ රාජ්‍යය. இதுதான் தேவனுடைய நீதி. මේකයි දෙවියන් වාසගේ ධර්මිෂ්ඨකම. சத்தியத்துக்காகவும் ඒ සැබෑ උදෙසා தேவனுடைய விசுவாசத்துக்காகவும் දෙවියන් වාසගේ ඇදහිල්ල උදෙසාද நாம் படுகிற பாடுகள் வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்கது கிடையாது. අපි විඳින්නා වූ ඒ සියලුම පීඩාවල් එන්න තිබෙන්නා වූ මහිමෙට සමාන කරන්නට බෑ. கிறிஸ்துக்குள்ளாக நீதியாக வாழுகிற யாவரும் துன்புறுத்தப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ධර්මිෂ්ඨකමේ ජීවත් වෙනා වූ සියලුම මනුෂ්‍යයන් පීඩාවට ලක් වෙනවා කියලා බයිබලයේ சாலமோன் සඳහන් கேட்ட වෙනවා. காரியம் ஞானத்தை விரும்பினது. பரலோக சம்பந்தமான தேவன் ஞானத்தை விரும்பினால தேவன் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ඒ සාලමෝන් කැමති වුණා වූ ප්‍රඥාව ඒ ස්වර්ග රාජ්‍යයට කැමති වෙන්නා වූ දෙවියන් වහන්සේට කැමති වෙන්නා වූ දේ නිසා ස්වාමින් වහන්සේ සියල්ල උට දුන්නා. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19-20 வசனம் சொல்கிறது. හිතෝපදේශ 3 වෙනි පරිච්ඡේදයේ 19-20 කියනවා. கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் புரிந்து கொள்வதனாலும் உருவாக்கி இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ මේ අහසද පොළවද ස්වාමින්
ප්‍රඥාව තුලින් දැනගැනීම තුලින් සියල්ල මවා තිබෙනවා. தேவன் சர்வ ஞானம் உடையவர். ස්වාමින් වහන්සේ සර්ව බලධාරී அவருக்கு எல்லாம் ස්වාමින් தெரியும். වහන්සේ. එතුමාට සියල්ල දන්නවා. அவருடைய கண்களுக்கு மறைவான பொருள் ஒன்றுமே கிடையாது. එතුමාගේ නෙත් වලට සැඟවී තිබෙනා වූ කිසිම දෙයක් නැහැ. இரவும் பகலும் அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. රාද දවල්ද එතුමාට ආලෝකයක් මෙන් තිබෙනවා. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று யாராலும் கணிக்க முடியல. ஆனா கர்த்தருக்கு தெரியும். துல்லியமா எத்தனை பேர் இருக்காங்க அவருக்கு தெரியும். මේ ලෝකේ දැන් මනුෂ්‍යයන් කී දෙනෙක් සෙනග ඉන්නවද කියලා කාටවත් ගණන් කරන්න බෑ. නමුත් දෙවියන් වහන්සේට දන්නවා කී දෙනෙක් මේ ලෝකේ ජීවතුන් අතර සිටිනවාද இங்க කියලා. அமர்ந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேர் கர்த்தருக்கு தெரியும். මෙම ස්ථානේ වාඩි සිටිනා ඔබගේ සියලුම නම් එතුමා දැනගෙන உங்களுடைய සිටිනවා. கடந்த காலம் அவருக்கு தெரியும். ඔබගේ සියලුම පසුගිය කාලවල දන්නවා. நிகழ்கின்ற காலம் அவருக்கு දැන් தெரியும். සිදුවෙන කාලවල සියල්ල ඔබ நம்மளுடைய දන්නවා. எதிர்காலத்தை அவர் பார்க்கிறார். අපගේ එන්නා වූ කාලවල සියල්ල ස්වාමින් වහන්සේ බලමින් நாம் සිටිනවා. எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாசம் செய்வோம் என்று அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. අපි කොතරම් කාලයක් මේ ජීවත් වෙනවා කියලා මේ පොළවේ ස්වාමින් වහන්සේ දන්නවා. අපි නමුත් අපි නොදැන සිටිනවා. அவர் சர்வ ஞானம் உடையவர். එතුමා සර්ව ප්‍රඥාවෙන් පිරුණා වූ ස්වාමීන් වහන්සේ. நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். ඒ සියලුම තරු නම කියා කැඳවපු ස්වාමීන්. சமீபத்தில் என்னோட வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரரோட நான் வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஒரு 3-4 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு கதைத்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பர்சனல் எவாஞ்சலிசம் செய்ய தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ලං වෙන කාලේදී මම ඉස්ලාම් සහෝදරයන් සමග දිව්‍යන් වහන්සේගේ සුභාරංචියව බෙදා ගන්නට ස්වාමින් වහන්සේ මට කරුණාව ලබා දුන්නා. அந்த நபர் சொல்லுகிறார், கடவுளுக்கு ஒரு பேர் இருந்தால் இவ்வளவற்றையும் படைத்தவர் இந்த சாமியா இருக்கக்கூடியமா நம்ம உலகத்துல சொல்லக்கூடிய அவர் சொல்லுகிறார் வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கோளும் எவ்வளவு பெருசு, அவைகள் எல்லாம் இந்த கர்த்தர் தான் உண்டாக்குனார். சொன்ன அவர் பேர் இயேசு. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கியவர். ඔව් කියන මේ ආකාර ලොකු මහත් දෙයක් මෙහි කරන්න පුළුවන්. ඒකට නමක් තිබෙන්න ඕන දිව්‍යන් වහන්සේට දෙවි කෙනෙක් ඒ නම කියලා කැඳවන දිව්‍යන් වහන්සේ. මේ අහස තිබෙන තරු සියල්ල මාත් විශාල කියලා ඔහු පැවසුවා. சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த உலகம் வந்து ஒரு தூசி மாதிரி தான் இருக்குது. ஒரு டாட் தான் இந்த முழு யூனிவர்ஸ்ல. මේ විද්‍යාව ඉගෙන ගත්ත ඔබට දැනගන්න පුළුවන් දන්නව ඇති මේ විශ්වයේම තිබෙන යම්කිසි දූවිල්ලක් මෙන්. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். එසායා අනාගත වතුරු කියනවා මේ සියලුම තාරුකාවල් ස්වාමින් වහන්සේ නම කියා කැඳවනවා කියලා. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். නැති දේ තිබෙන අන්දමෙන් කැඳවන්නා වූ ස්වාමින් වහන්සේ. அவருடைய சர்வ ஞானத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். එතුමාගේ ප්‍රඥාව තුළ ස්වාමින් වහන්සේ ඔබටයි මටයි කරුණාව දවා තිබෙනවා නම් ස්වාමින් වහන්සේ එතුමාගේ කැමැත්ත අප තුළ ඉටු කරනවා. அவருடைய அநாதி தீர்மானத்தில் இது மாதிரி இலங்கைக்கு நாங்க வரணும் இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறோம். வேற ஒரு காரணமும் கிடையாது. එතුමාගේ තීරණයක් තිබෙනවා මේ ලංකාවට අපි එන්න ඕනේ කියා. එම නිසා තමයි අපි ආවේ, වෙන කිසිම දෙයක් නැහැ. இங்க இருக்கிற சில ஊழியர்களை கேட்கலாங்க, ஏன் இவங்க வந்து போறாங்க, இவங்க ஏதாவது இங்க சபையை ஆரம்பிக்க போகிறாங்களா என்று ஒரு சந்தேகமும் இருக்கிறது. මේ ඇයි මෙහි ඉන්නා වූ සේවකයන් අන ඇයි ඔවුන් මේ ඇවිත් යන්නේ යම්කිසි සභාවක් මෙහි පීඨන්ට යනවද කියලා උන්ට ප්‍රශ්නයක් තිබෙනවා. என்னையா காரணம் வந்து போறாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க, ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. මොකද්ද හේතුව ඔවුන් ඇවිත් යන්නේ, ඔවුන් මේ මොකද්ද කරන්නට යන්නේ, කිසිම දෙයක් කරන්නට යන්නේ නැහැ. எங்களை விட பவர்ஃபுல்லான ஊழியக்காரங்க இங்க இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. අපට වඩා බලවත් දේවදාසයන් මේ ඉන්නවා, ඒක නැහැ කියලා කියන්නේ නැහැ. அவருடைய அநாதி தீர்மானத்தில் இப்படி வர வேண்டும் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறோம். එතුමාගේ තුල තිබෙනා වූ තීරණය තුල තිබෙන නිසා තමයි අපි ඇවිත් සිටින්නේ. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெல்லாம் அறிவிக்கப்படும் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்ததுனால பல தேசங்களுக்குள்ளாக போய் அவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. රාජ්‍යයේ තිබෙනා වූ සුභාරංචි ලෝකේ මුළුල්ලම යන්න අවශ්‍යයි තිබෙනා වූ පනතක් අප තුලත් තිබෙන නිසා අපි හැම තැනටම යන්න තිබෙනා වූ අවශ්‍යතාවක් තිබෙනවා. ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். සෑම මනුෂ්‍යයා කෙරේ ස්වාමින් වහන්සේ සැලසීමක් තබා තිබෙනවා. யாரும் குறைந்தவர்களும் கிடையாது, பெரியவர்களும் கிடையாது. කවුරුත් අඩු මනුෂ්‍යොත් නෙමෙයි, නොදැන ඉන්න මනුෂ්‍යොත් නෙවෙයි. ஆண்டவருடைய பார்வையில் பெரியவர்கள் யார் தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுநடுங்குகிறவர்கள் தான். දෙවියන් වහන්සේගේ බැල්මේ කවුද උසස් මනුෂ්‍යයා නම් එතුමාගේ වචනයට කීකරු වී වෙවුලනා මනුෂ්‍යයා. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துல எவ்வளவு நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க பெரியவங்க. ඔබට දුන්නා වූ ආලෝකය තුල, ඔබට දුන්නා වූ සත්‍යතාවය තුල කෙසේද ඔබ සැබෑවෙන් ඉන්නේ, එතරම් ඔබ උසස් මනුෂ්‍යයා. மத்தேயு 7 அதிகாரத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார், මතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ ස්වාමීන් වහන්සේ කියා තිබෙනවා. எவன்
அவன் போதிக்கிறதை செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். කුමන මනුෂ්‍යයා දේශනා කරන දේ ක්‍රියාවට දක්වනවද ඔහු තමයි ස්වර්ග රාජ්‍ය උසස් මනුෂ්‍යයා. அவனுடைய வாழ்க்கையில அதை அபியாசம் பண்ணாமல் பிறருக்கு போதித்தால் அவன் பரலோக ராஜ்யத்தில் எளியவனாக மாறி விடுவான். ඔහුගේ ජීවිතයේ දේශනා කරන අන්දමින් ඔහු ක්‍රියා නොකර සිටිනවා නම් ස්වර්ග රාජ්‍යය ඉතාමත් පහත් ලෙස සිටිනවා කියලා බයිබලයේ සඳහන් யாக்கோபு 3 அதிகாரம் சொல்கிறது. යාකෝබ් 3 වෙනි පරිච්ඡේදය කියනවා. உங்களில் அநேகர் போதகர்களாக இருக்க வேண்டாம். ඔබ තුලින් බොහෝ මනුෂ්‍යයන් சேவைக்குமின் සිටින්න එපා. நம்ம நினைப்போம் ஊழியம் செஞ்சுட்டா நல்லது. இல்ல, ஊழியம் செஞ்சா பெரிய ஆபத்தில் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம். இந்த අපි හිතනවා சேவை කරනවා නම් හොඳයි කියලා. නමුත් சேவை කරන මහත් භයානක ස්ථානයේ අපි රැඳී සිටිනවා. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நானும் அண்ணனும் கதைத்து கொண்டிருந்தோம். දවස් දෙකකට පතමි මමයි සහෝදරයෙක් කතා කරමින් සිටියා. அப்போ நாங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் ஒரு தவறு செய்யும் போது ஒரு உயிரையே கொல்லக்கூடும் என்று சொல்லி நாங்க வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் கதைத்து අපි கொண்டிருந்தோம். රෝහලේ අපි දොස්තර කෙනෙක් යම්කිසි වැරද්දක් කරන විටදී ඔහු ජීවිතේ නැති කරන්න පුළුවන් කියලා අපි කතා කරමින් සිටියා. ඒ රෝගියා எவ்வளவு பெரிய குற்றத்துக்கு அவர்கள் வந்து காரணர்களாக மாறி விடுகிறார்கள் என்று நாங்க யோசித்துக் கொண்டிருந்தோம். බලන්න කොයිතරම් ප්‍රශ්නවලට ඔවුන් වැරදිකාරමින් සිදු වෙනවද කියලා අපි සිතමින් සිටියා. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், ඉන්පසු මම පැවසුවා. ஒரு டாக்டர் தவறாக ஒரு சர்ஜரி செய்துவிட்டு மருந்து கொடுத்தால் அதிகம் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து மரித்து போவான், அவ்வளவுதான். ඒක දොස්තර කෙනෙක් සාමාන්‍යයෙන් ශෛලිය කර්මයක් දීලා උට බෙහෙත් දුන්නොත් සමහර විට ඔහු මැරිලි යන්න පුළුවන් එච්චර තමයි කියලා. ஆனால் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பக்கூடிய தகுதி பெற்றவன். அவனுக்கு தான் அவனுடைய கரத்தில் ஆண்டவர் இந்த ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வழிநடத்தும்படியா கொடுத்திருக்கிறார். එම නිසා ඒක සේවයකට ඒක ආත්මයක් ස්වර්ගයට එහෙම නැත්නම් නිරයට මඟ පෙන්වන්නා වූ ආධිපත්‍ය ඔහුට දීලා තිබෙනවා. அந்த ஆத்துமாவை சரியாக நடத்தாவிட்டால் அவர்கள் நித்திய நரகத்துக்குள்ள போவாங்க. ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கும் பெரிய பொறுப்பு இல்லை. ඒ ආත්මය නිරයට යනවා නම් ඒ සේවකයාට තිබෙනා වගකීම තුලින් ඔවුන් අනිවාර්යෙන් ඔවුන් නිරයට යනවායි කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. ஆண்டவராக இயேசு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழி காட்ட முடியுமா? එම නිසා යේසුස් වහන්සේ පැවසුවා අන්ධයාට අන්ධ මිනිසෙක් මඟ පෙන්වන්නට පුළුවන්. குருடனுக்கு குருடன் வழி காட்டினால் எல்லோரும் போய் விழுந்து ඒ விடுவார்கள். අන්ධ මනුෂ්‍යයන් අන්ධයාට මඟ පෙන්වුවොත් සියලුම දෙනා වැටි යනවායි කියලා. அந்த காலத்தில் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களும் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள், பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு வழி விட மாட்டாங்களாம். ඒ කාලේ යේසුස් වහන්සේ පැවසුවා සදුසිවරුන් පරිසවරුන් බලලා ඔවුන් ස්වර්ගයට යන්නෙත් නැහැ, යන මනුෂ්‍යයන්ට මඟ පෙන්වන්නෙත් නැහැ කියලා. இன்றைக்கு சபைகள்ல பரலோகத்தை குறித்து நரகத்தை குறித்து இருக்கிற போதனைகள் குறைந்து போனது. අද සභාව තුල ස්වර්ගය ගැන නිරය ගැන තිබෙනා වූ දේශනාවල අඩු වෙලා තිබෙනවා. நாம் இந்த 21வது நூற்றாண்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாம் எப்பொழுதும் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது போலவே உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். අපි මේ 21 වෙනි සියවසර තුල අපි සියලු දෙනාම ආස්කම් උදෙසා ඒ සභාව තුල සිදුවෙනව දේශ බලමින් අපි සිටිමින් සිටිනවා. நான் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன், நாம் எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது. මම සැබෑවක් කියන්න කැමතියි. අපි මේ ලෝකේ අපි නිතරම අපි ජීවත් වෙන්නේ නැහැ. சிலருக்கு சில மணிக்கொரு கணக்கான நேரம் தான் இருக்கும், அவ்வளவுதான். லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. සමහර විට සමහර මනුෂ්‍යයන්ට කෙටි කාලයක් වෙලාවක් තමයි තිබෙන්නේ. சிலருக்கு சில மாதங்கள் தான் இருக்கும் பிழைக்க இந்த உலகத்தில். நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், நமக்கு சில மாதங்கள் தான் இருக்கும் டைம், தெரியாது. සමහර විට මනුෂ්‍යයන්ට සමහර මාසවල් පමා තිබෙන්නේ උන් නිරෝගී භාවයෙන් සිටිනවා නම්. சிலருக்கு சில ஆண்டுகள் இருக்கும். සමහර විට බොහෝ වර්ෂාවල් ඇති. நாம் அதிகமா யோசிக்க தேவையில்லை. வேத வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 90ல மோசே அழகாக சொல்லுகிறார். අපි බොහෝ ලෙස කල්පනා කරන්න අවශ්‍ය නැහැ. ගීතාවලිය 90 මෝසස් ඉතාමත් පැහැදිලිව කියනවා. எங்களுடைய வாழ்நாட்கள் 70 ஆண்டோ, அதிகமான பலன் இருந்தால் 80 ஆண்டு பாடுகளோடு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்றார். අපගේ ජීවිතේ අපි ශරීරයේ බැල අපි ශක්තියෙන් සිටිනවා නම් අවුරුදු 70ක් ඉන්පසු 80ක් එම ජීවත් වෙන්න පුළුවන් කියලා. ஒரு முறை எங்களுடைய சொந்தத்துல ஒரு தாயார் வந்து மரித்திருந்தாங்க. අපගේ නාති එක මවෙක් මිය ගොස් තිබුණා. அவங்க கிறிஸ்துவை அறியாத குடும்பத்துல அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி இப்போ வந்து ஒரு அடக்க ஆராதனை செய்து கொண்டிருக்கு. ඔවුන්ගේ සංස්කෘතිය අනුව ඔවුන් යේසුස් වහන්සේ පිළිගත්තේ නැහැ. නමුත් ඒ ආකාර ඔවුන්ගේ සංස්කෘතිය අනුව භූමි දානය කරන්නට තිබුණා. அந்த சந்தர்ப்பத்துல அவங்க அந்த பூசெல்லாம் பண்ணி ரெடி பண்ணுகிறதுக்கு முன்பாக சிலர் அவங்க குடும்பத்துல கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ඒ දේ කරන්නට ප්‍රථමයෙන් ඔවුන්ගේ පවුලේ සමහර ගැලවීම ලැබුණු මනුෂ්‍යයන් සිටියා. ஆகையால் பாஸ்டர்கள் வந்து பேச கூடும்,
கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடும். එවිට පාස්ටර්ස්ලා ඇවිල්ලා දිවෙන් වාසයේ කතා කරන්න පුළුවන් දිවෙන් වාසයේ වචනේ බෙදා ගන්න පුළුවන්. நாங்களும் அங்க போயிருந்ததுனால ஊழியக்காரர்களா இருக்கனால அண்ணன் சொன்னாங்க நீ போயிட்டு பிரசங்கம் செய். මමත් සේවයක් මේ නිමස්ථානයේ ගිය නිසා සහෝදරයා මට කිව්වා ඔබ ගිහලා දේශනා කරන්න. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ அவங்களுடைய படி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம போய் சொன்னா யாரு கேட்க போகிறாங்க? ඒ නිසා මට කැමැත්තක් තිබුණේ නෑ. මත් නිසා උන්ගේ සංස්කෘතිය උන් කරන නිසා මම කියන දේ උන් අහන්නේ නැහැ කියලා. இல்ல அவங்க வற்புறுத்தி சொன்ன கட்டாயமா நீ போய் இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட கூடாது, சுவிசேஷத்தை அறிவிச்சு விடணும். ஏன்னா அவங்க ஒரு பயந்த நிலைமையில இருப்பாங்கல்ல, அப்பதான் எல்லாம் யோசிப்பாங்க நமக்கும் ஒரு நாள் வரும். ඔවුන් කිව්වා නෑ අනිවාර්යෙන් ඔබ ගිහලා සුභාරංචි කියන්න. මක් නිසාද ඔවුන් බය වෙලා ඉන්නව සිතුවිල්ලෙන් ඔවුන් සිටිනවා මේ දේශනා ආන විට ඔවුන්ට සිතන්න පුළුවන් නෑ අපිටත් කාලයක් වෙලාවක් එයි කියලා. சாலமோன் பிரசங்கி சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமான வீட்டுக்கு போகிறதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போக வேண்டும். ඒ දේශනාකාරයා කියන සොලොමෝන් දේශනාකාර පොතේ කියනවා ඔබ සතුටු නිවසට යන්න වඩා දුක් සහිත නිවසට ඔබ යන්න අනිවාර්යෙන්. ஏனென்றால் துக்க வீட்டுக்கு போகும்போது நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய ஆத்மாவை பரிசோதித்துக் கொள்ளுகிற அந்த ஒரு நேரமாக இருக்கும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஏதுவாக இருக்கும். මක්ෂිසාද ඒ දුක් සහිත නිවසට යන්නා විටදී අපි ගැන දැනගන්න පුළුවන් අන් මනුස්සයන්ට පුළුවන් අපිට සහනය දෙන්න පිණිස. கடைசியாக என்னை நான் தைரியப்படுத்தி கொண்டு அவங்க நடுவில் போய் நின்று கொண்டு சொன்னேன், எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். සියලු දෙනා මම ප්‍රථමයෙන් අන්තිමට සිතුවා තනියම එමසාන්ට ගොස් මම කිව්වා සියලු දෙනාම දිවෙන් වාසිකේ වචනේ අසන්න. நான் அதிகமா நேரம் எடுக்க போறல 5 நிமிடம் 10 நிமிடம் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள் என்று சொன்னேன். මම වැඩි වෙලාවක් ගන්නෙ නෑ. විනාඩි 5ක් 10ක් මම කතා කරන්නට යනවා. අනිවාර්යෙන් ඔබ ඇහුම්කන් දෙන පිණිස. என்ன நடந்ததோ என்னவோ தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டார். எல்லாரும் அப்படி உட்கார்ந்து பாக்குறாங்க. என்ன சொல்ல போற கேட்கலாம். කුමන දේ වුණාද මම දන්නේ නෑ. සියලුම දෙනා එමසානේ වහල්කම යටත් වෙලා සිටියා. සුද්ධාත්මයන් වහන්සේ තන ක්‍රියා කළා. 10 லிருந்து 15 நிமிஷம் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் இயேசுதான் வழி என்கிற சத்தியத்தை சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இங்க அமர்ந்திருக்கிற உங்களில் உங்களுடைய நாள் ரொம்பவும் சமீபத்தில் இருக்கலாம். மனம் திரும்புங்கள். මම විනාඩි 10 15ක් අරන් එමසානේ ඔවුන්ට ස්වර්ගය ගැන නිරය ගැන කතා කරමින් මම පැවසුවා මෙමසානේ ඔබ පසුතැවිලි වෙන්න කියලා මම කතා කළා. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. පොඩ්ඩක් සිතලා බලන්න කෙසේද. ஏற்கனவே ஒருத்தர் டெட் ஆயிருக்காங்க. එමසානේ එක්කෙනෙක් මිය ගොස් තිබෙනවා. உங்களில் இருக்கிறவங்க கூட இது போல ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறீங்கன்னு சொன்னா ஒரு பயம் உண்டாகும். அதான் கர்த்தர் உண்டாக்குற பயம். ඔබ තුල මෙමන ඉස්සානේ කවුරු හරි මේ මගේ ස්ථාවරයට යන්න වෙනවා කියලා බය කරන බෙන් අන්දමින්. ஏன் அந்த வார்த்தையை நான் கூறினேனோ எனக்கு தெரியல. ඇයි ඒ වචනේ මම පැවසුවා කියලා මම දන්නේ නැහැ. முடிச்சிட்டோம். நாங்க எல்லாரும் வந்து பெங்களூருக்கு திரும்பி வருகிறோம் எங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து. අපගේ බැංගලූරු ප්‍රදේශයට අපි නැවත හැරියෙනවා. எனக்கு முன்பாக ஒரு வாலிபன் அவ்வளவு தூரத்தில் தான் உட்கார்ந்திருந்தார். මාගේ ඉදිරියේ එක තරුණයෙක් මාගේ ඉදිරියේ වාඩි වී සිටියා. அவரும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த சுவிசேஷத்தை கேட்டார். ඔවුත් ඒ දිව්‍යන් වාසගේ වචනේ සුභාරංචි ඇසුවා. அந்த அடக்க ஆராதனை முடித்துட்டு மாலை நேரத்திலேயும் கணவனும் மனைவியும் 2 வீலர் எடுத்துக்கொண்டு வேற ஒரு ஸ்தலத்துக்கு அவங்க வீடு திரும்புகிறார்கள். ඒ භූමිදානේ අවසන් සියල්ල කටයුතු යෙමෙවිදී සවස් කාලේ ඔහුගේ භාර්යාවද පුරුෂයාද නැවත ඇරී ගියා එම ස්ථානෙට. அவர் ஹெல்மெட் வைத்துக் கொள்ளல. அவங்களுடைய ஹெல்மெட்டை கொடுத்து மனைவி கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ பின்னாடி உட்கார்ந்து போட்டுக்கோ, நான் வந்து சுதந்திரமா ஓட்டுறேன்னு ஓட்டிக்கிட்டு போறாங்க. ඔහු හෙල්මට් එක ඔහු දාන්න නැතුව තමාගේ භාර්යාවට දුන්නා ඔබ දාගෙන එන්න මම නිදාසේ එන්නම් කියලා. இவங்க ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்காங்க. ඔවුන් හරි පිළිවෙලට ගමන් இவங்க කරමින් ஓரமா සිටියා. தான் போய்கிட்டு ඔවුන් இருக்காங்க. හරි පැත්තකින් ගමන් කරමින් සිටියා. பின்னாடி இருந்து ஒரு காருக்காரன் குடிச்சிட்டு வந்து ஒரு அடி வேகத்துல ஹைவேல පස්සෙන් ආපු ඒ කාර් එකක් ඔවුන්ගේ වේගෙන් ඇවිල්ලා ඔවුන් හැප්පුවා වාහනේ. அவர் கீழே போய் விழுந்தார். ඔහු බිමට වැටුණා. சரீரத்துல ஒரு காயமும் கிடையாது. ශරීරයේ කිසිම තුවාලයක් තිබුණේ නැහැ. தலைக்கு அடி. නමුත් ඉස මත මහත් පහර ஸ்பாட்ல இறந்துட்டார். එම ස්ථානයේ ඔහු මිය ගියා. மனைவிக்கு தெரியாது. மனைவிக்கும் அடிபட்டு அவங்க 2 நாள் கழிச்சு தான் கணவன் இறந்துட்டார் என்கிற செய்தி சொல்றாங்க. பெரிய வயதுல ஒரு 32 33 வயது இருக்கும் அந்த வாலிபனுக்கு. அவ்வளவுதான். ඒ භාර්යාව බව දන්නේ නැතුව සිටියා ස්වාමි පුරුෂයා මිය ගියා කියලා. එයාට අවුරුදු 32ක් විතර ඇති. දවස් දෙකකට පස්සෙන් තමයි දැනගත්තේ. அந்த நாள்ல வந்த பலரும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. එම ස්ථානට ආපු බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා මට කිව්වා ඔබ කියපු හන්දමෙන් අද එක්කෙනෙක් මිය ගියා. கர்த்தர் அவர்கிட்ட தான் பேசியிருக்கிறார் அன்றைக்கு என்று அந்நியர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். ස්වාමින් වහන්සේ ඔහු සමග තමයි කතා කරේ කියනවා
මේ දේ ස්ථීර කරන පිණිස අන්‍ය සෙනඟ කතා කරන්නට උතැපුවා. ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்படுத்துகிற கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. එක ආත්මයක්මත් විනාශ වෙන එක දිව්‍යන් වාසයේ කැමැත්ත නොවේ. கடைசி அல்டிமேட் என்னையும் நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேரணும். அதற்காக தான் இந்த சபை, அதற்காக தான் ஊழியர்கள், அதற்காக தான் சத்தியம். அந்த காரியத்தை செய்ய தான் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதம் எல்லாமே அதுக்கு தான். මක්නිසාද ඇයි මේ දේ සම්පූර්ණයෙන් කියන්නේ සියලුම දෙනා ස්වර්ග රාජ්‍යයට යන්න ඕනේ. එම නිසා තමයි සභාව සේවකයෝ සියල්ල තිබෙන්නේ. ஒரு ஸ்கூல்ல பிள்ளையை போடுறீங்க, பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, கொண்டு போறீங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, எல்லாம் எதுக்கு? கடைசியில் அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ண கட்டி பிரயோஜனம் கிடையாது. ඒකලා දරුවෙක් අප පාසලට ඔබ යොමු කරමින් ඔහුට අවශ්‍ය කරන සියල්ල ඔබ කරනවා. නමුත් ඒ විභාගය තුලින් ඔහු සමර්ථක වුණ නැත්නම් කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. இது தேவனுடைய ஞானம். இன்றைக்கு காலை நேரத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறது அனாதி தேவனுடைய ஞானம். இது මේක උදෑසන අපි කතා කරමින් සිටින්නේ අනාති ස්වාමින් වහන්සේගේ ප්‍රඥාව. ரட்சிப்பின் ஞானம் இது. ඒ ගැලවීමේ තිබෙනා වූ ප්‍රඥාව. 1 கொரிந்தியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மறைக்கப்பட்ட ஞானம் இந்த காலத்தில் வெளிப்பட்டது. එක කොරින්ති දෙවෙනි පරිච්ඡේද 7 වෙනි වචනයේ කියනවා දිව්‍යන් වාසයේ සංගවා තිබෙනා වූ ප්‍රඥාව දැන් එළිදර වුණා ஒரு කියලා. காலத்தில் நாம் எல்லாம் விக்கிரத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ප්‍රථම කාලේ අපි සියලුම රූප නමස්කාර කරමින් ஒரு සිටියා. காலத்தில் பாவத்துக்கு அடிமைகளாக சினிமா, சீரியல், அமேசான் பிரைம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவைகளுக்கு அடிமையாக இருந்தோம். එක කාලයක් අපි සියලුම වහල්කමේ සිටිවා සිනිමා ඒ ආකාර ලෝකයේ සින්දු කියමින් WhatsApp සියලුම දේ තුලින් අපි යටාත්ව සිටියා. இயேசு வாழ்க்கையில வந்த உடனே அவைகள் எல்லாம் போய் நமக்கு பரிசுத்த ஞானம் உண்டானது. යේසුස් වහන්සේ අපේ කරේ අහපු විගතම ඒ සුද්ධකමේ ප්‍රඥාව අපට තුල රැඳුණා. நீங்க கரம் தட்டுறதை பார்த்தா அது இன்னும் உண்டாகலை என்று நான் விசுவாசிக்கிறேன். මම අත්වල සම් දෙන විදිහදී මට දකින්න විදිහදී තාම ඔබට ඒක ඇතුන් නැහැ කියලා මට සිතෙනවා. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இவைகளுக்கு எல்லாம் பழக்கப்பட்டுட்டாங்க. எல்லா டைம் அங்கதான் போகுது. ඒ කිතුරුවන් අද WhatsApp ඒ ආකාර YouTube සියලුම දේ තුලට Facebook වලට උන් යටත් වෙලා උන් සියල්ලම ඒ දේ තුලට යොමු කරනවා. இரண்டு விதமான ஞானம் இருக்கு. ஒன்று தேவனால உண்டாகிற ஞானம், மற்றொன்று வந்து உலகத்தின் ஞானம். ඒ ප්‍රඥාව දෙකක් තිබෙනවා. එකක් දෙවියන් වාස තුලින් එන්නා වූ දෙයක්, අනිත් දේ නම් ලෝකෙන් සිදුවෙන්නා වූ ප්‍රඥාව. உலகத்தின் ஞானம் பெருகி கொண்டு போய் கொண்டிருக்கு. தேவனுடைய ஞானம் நமக்குள்ளாக பெருகிறதா? ඒ ලෝකයේ තිබෙනා වූ ප්‍රඥාව වර්ධනය වී තිබෙනවා. නමුත් දෙවියන් වාසයේ ප්‍රඥාව අප තුලින් වර්ධනය වෙනවද? யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம், நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார். යෝහන් 3 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වචනේ ස්වාමීන් වහන්සේ පැවසුවා සදාකාල ජීවනයේ කුමක්ද කියා. நித்திய ஜீவன் என்றால் ஒரே பேரான மெய்யான தேவனாகிய பிதாவையும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அனுபவ ஞானத்தினால் தெரிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ඒ සදාකාල ජීවනය කියන්නේ කුමක්ද නම් ඒ පිය වූ දෙවියන් වහන්සේවද සදාකාල ජීවනය දෙන්නා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව දැන ගැනීමයි ඒ සදාකාල ජීවනයේ இந்த ප්‍රඥාව. காலவேளையில் அன்பான சகோதரனே சகோதரி, உங்களுக்கு பிதாவாகிய தேவன் தெரியுமா? මේ උදෑසන මම අහන්න කැමති පිය වූ දෙවියන් වහන්සේ ඔබ දන්නවද? உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமா? ඔබට ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව දන්නවද? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது யோவான் சொல்கிறார், மெய்யாகவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. සැබවින්ම බලන්න විදිහට යෝහන් පළවෙනි පරිච්ඡේදයේ ඔහු කියනවා අපගේ ஐக்கியතාවය නම් සැබෑ වූ දෙවියන් වහන්සේ තුලත් ඔහුගේ පුත්‍ර වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලත් තිබෙනවායි කියා. பிதாவாகிய தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் இருந்தால் பிதாவின் அன்பு நமக்குள்ளாக தங்கி இருக்கும். පිය වූ දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධකම තිබෙනවා නම් එතුමාගේ ප්‍රේමය අප තුල තිබේ. பிதாவுடைய அன்பு அகாப்பே அன்பு. ඒ පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය නම් අගාපේ ප්‍රේමයයි. பிதாவின் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துவிட்டால் உலகத்தின் அன்பு விட்டு விலகும். ඒ පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය එක මනුෂ්‍ය තුල ආවොත් එමේ ඔහු ලෝකයේ ප්‍රේමය තුලින් ඈත් වෙනවා. உலகத்தின் அன்பு உள்ள வந்துவிட்டால் பிதாவின் அன்பு விட்டு விலகும். ඒ ලෝකයේ ප්‍රේමය ඇතුල් වුණා නම් පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපගෙන් ඈත් වෙනවා. 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். පළවෙනි යෝவான் දෙවෙනි පරිච්ඡේදයේ 16 17 කියවන බලන විටදී இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் இவைகளே. මේ ලෝකයේ තිබෙනා වූ මේ සියල්ලම මේ දේවල්. கண்களின் இச்சை, නෙත්වල තිබෙනා වූ තෘෂ්ණාව, சரீரத்தின் இச்சை, ඒ ශරීරයේ තෘෂ්ණාව, ஜீவனின் பெருமை. ඒ ජීවනයේ තිබෙනා උඩඟුකම. உலகத்தையோ உலகத்தில் உள்ள எந்த பொருட்களையோ நேசிக்காதிருங்கள். ලෝකේ ලෝකයේ තිබෙනා වූ කිසිම දෙයක් ඔබ ප්‍රේම නොකර සිටින්න. ஒருவன் உலகத்தையோ உலகத்தில் உள்ள பொருட்களையோ அவன் நேசித்தால் பிதாவின் அன்பு அவனுக்குள்ளாக இல்லை என்று வசனம், எழுதப்பட்ட வசனம் தெளிவாக சொல்கிறது. එක මනුෂ්‍ය ලෝකෙට හා ලෝකයේ තිබෙනා වූ දේවල්ට ප්‍රේම කරනවා නම් ඔහු තුළ පියාගේ ප්‍රේමය නැහැ කියලා බයිබලයේ පැහැදිලිව සඳහන් කරනවා. இந்த உலகமும்
உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், அழகு, மேன்மை, செல்வம், படிப்பு, பெருமை எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். මේ ලෝකයේ තිබෙනා වූ සියලුම වස්තු ආශාවල් ඉතාම ලස්සන දේවල් අලංකාර දේවල් උඩඟුකම් සියල්ල විනාශ වෙයි. இந்த சரீரம் ஒரு நாள் அழுகி போகும். මේ ශරීරයේ කාලයකින් විනාශ වෙනවා. என்னுடைய சர்டிபிகேட் ஒரு நாள் குப்பை தொட்டியில் வீசப்படும். මාගේ සර්ටිෆිකට් සියල්ල දවසට කසල ගොඩේ විසි කරනවා. போட்டோவை தூக்கி வீசி எறிவார்கள் ஒரு நாள். இந்த போட்டோ ஏன் சும்மா வீட்ல இருக்கு? தூக்கி போடுறாத வெளியில. கோட் போட்டோ போட்டோ Sorry, போட்டோ சமாளி. நம்மளுடைய போட்டோவே ஃப்ரேம் சொல்லுவாங்க. 2-3 தலைமுறை போச்சுன்னா இந்த ஆளு, இந்த வயசான ஆளோட போட்டோ தூக்கி போடுறா வெளியில. අපේ போட்டோ පින්තූරයක් ෆොටෝ එක තිබ්බොත් එම කාලයක් කරන මේ වයසට ගිය මනුෂ්‍යයාගේ ෆොටෝ එක එපා කියලා උන් විසි කරනවා. வீட்ல அசிங்கமா இருக்கு பார்க்க அந்த ஆளுடைய போட்டோ. ඒ නිවසේ බලන විට මේ මිනිස්සුගේ ෆොටෝ එක ඉතාමත් පිළිකුල් කියන. உண்மையை தான் சொல்லுகிறேன். සැබෑව මා කියන්නේ. இன்றைக்கு உங்களுடைய பாட்டி அவங்களுடைய போட்டோ, பாட்டி தாத்தாவுடைய போட்டோ எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? காணாது. அவங்க மறந்து போய் விட்டோம். අද බොහෝ ආච්චිලා එහෙම නැත්නම් සීයලාගේ ෆොටෝස් බොහෝ නිවස්වල නැහැ. මක් නිසාද ඒ සියල්ල අමතක වෙලා ගිහිල්ලා. நாம் இருக்கும்போது தான் நம்ம பெரியவர்கள் நினைக்கிறோம். நம்ம இல்லாம போனோம் நம்மளை தூக்கி போட நிறைய பேர் இருக்காங்க. අපි ඉන්න විට තමයි අපි මහත් ලොකු මිනිස්සු කියලා අපි සිතනවා. අපි නැති වුණු කාලේ අපි විසික් කරන්නා මනුෂ්‍යයන් ඉන්නවා. ஒரு மனுஷனுக்கு வேலை இந்த மூச்சு நல்லா வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் மரியாதை. ඒක මනුෂ්‍යයකට මේ උස්ම ඇවිත් යන විටදී ඔහුට මහත් இந்த மூச்சு நின்று ගෞරවයක් போச்சு. තිබෙනවා. මේ උස්ම නැති වුණොත් வீட்டுல சொல்லுவாங்க இந்த பாடியை தூக்கிட்டு போய் சீக்கிரமா அடக்கம் பண்ணிடலாம். නිවසේ කියනවා මේ බොඩිය අරන් ගිහිල්ලා ඉක්මනින්ම භූමි දානය කරමු. அந்த பாடியை வச்சா அழுகும். அந்த பாடியை தூக்குங்க. அப்பா பேரு அம்மா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த பாடி, அந்த சடலத்தை தூக்கி கொண்டு போய் போட்டு விடலாம். ඒ වුන් කියනවා මිනිය උස්සගෙන යන්න. ඒ විට අම්මා කියන්නේ නැහැ, තාත්තා කියලා කියන්නේ නැහැ. මිනිය උස්සලා ගිහිල්ලා බලන්න කියනවා. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். දෙවියන් වහන්සේව දැනගන්නව දැනුම තුල අපි වර්ධනය වෙන්න ஆண்டவர்கிட்ட අවශ්‍යයි. போகணும். பிதாவாகிய தேவனை உம்மை நான் அறிய வேண்டும். ස්වාමීනි ඔවුන් විසට ගිහිල්ලා ස්වාමීනි පිය වූ දෙවියන් වහන්සේව දැනගන්න මට மோசே අවශ්‍යයි. உங்களை அறிந்தது போல நான் உம்மை அறிய வேண்டும். මෝසස් දැනගත්තා වූ අන්දමෙන් මා ඔබව දැනගන්න අවශ්‍යයි. ஏனோக்கு உம்மோடு நடந்தது போல நான் நடக்க வேண்டும். ඒනෝක ඔබ සමග සැරිසුණා අන්දමෙන් මම සැරිසරන්න අවශ්‍යයි. பவுல் போய் பேசினது போல நான் பேச வேண்டும். පවුල් ගොස් කතා කරපු අන්දමෙන් මම කතා කරන්න අවශ්‍යයි. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்களை தெரிந்து கொண்டார் என்றால் ஞானம் இல்லாதவர்களை ஞானவான்களை வெட்கப்படுத்த நம்மை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1:27 එක சொல்லப்பட்டிருக்கிறது. කොරින්තේ 1:27 ස්වාමින් වහන්සේගේ වචනය කියනවා ස්වාමින් වහන්සේ කාවද තෝරගත්තේ ප්‍රඥාවෙන් තොරව ඉන්න මනුෂ්‍යයන් ප්‍රඥාවෙන් ඉන්න මනුෂ්‍යයන් ලැජ්ජාවට පත් කරන පිණිස තෝරගත්තා. இன்றைக்கு ஆண்டவர் உபயோகிக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சரியான படிப்பு கூட கிடையாது. අද ස්වාමින් වහන්සේ භාවිතා කරන්නා වූ මාත් ලොකු සේවකයෝන් උගත් මනුෂ්‍යෝ නොවේ. உலக ஞானம் தெரியாது அவங்களுக்கு. ඒ ලෝකේ ප්‍රඥාව වුන් නොදැන සිටිනවා. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வசனம் ඔවුන්ට ஜெபம், வசனம் ஜெபம், வசனம் ஜெபம், வசனம் ஜெபம். ඔවුන්ට දන්නේ වචනය දෙවියන් වහන්සේගේ වචනය සහ යාත්නාව. යාත්නාව වචනය. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு காலத்துல பிரிட்டன் தேசத்துல இருந்தார். සුමිත් විස්වෝල් කියනා වූ දේවදාසෙක් බ්‍රිටන් වල සිටියා. அவரை பார்க்கும்படியாக லெஸ்டர் சம்ரல் என்று சொல்லப்படுகிற ஒரு இளமையான ஊழியக்காரர் அப்பதான் ஆரம்பிக்கிறார் அவருடைய ஊழியத்தை. இவரை போய் சந்திச்சு கதைக்கணும்னு அவர் வந்து போறார் அவங்க வீட்டுக்கு. ලෙස්ටර් සැමුවෙල් කියනා වූ තරුණ සේවකයෙක් ඔහුව මුණ ගැසිලා කතා කරන්න ඕනේ කියලා ඔහුගේ නිවසට ඔහු ගියා. அவங்க வீட்டுக்கிட்ட போய் கதவை தட்டுகிறார். ඔහුගේ නිවසට ගොස් ඔහු දොර තට්ටු කළා. அவங்களுடைய மகள் பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா உங்களை தேடி யாரோ வந்திருக்கிறாங்க, வாங்க பாருங்க. ඔහුගේ දිනේ ඇවිල්ලා කිව්වා තාත්තේ ඔබ හම්බෙන්න එක්කෙනෙක් ඇවිල්ලා ඉනවා ඔබ ඇවිල්ලා බලන්න. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதன் வந்து படித்த படிப்பு அந்த காலத்துல 8வது வகுப்பு. ස්මිත් විස්වෝල් කියනා වූ එක්කෙනා ඒ ඉගෙන ගත්තව කාලේ ඔහු වසර 8 තමයි ඔහු ඉගෙන ගත්තේ. அவருடைய தாய்மொழியே இங்கிலீஷ் தான். நான் இங்கிலீஷ் சரியா பேச வராது. ඔහුගේ මව භාෂාව නම් ඉංග්‍රීසි භාෂාව. නමුත් ඒකවත් හරියට උඩ කතා කරන්න බෑ. திக்குநாவு உடையவர். ඔහු ගොතගැතමින් කතා කරන්නේ. அவர் வந்து பார்த்தார், யாருப்பா வேணும்னு கேட்டார். ඔහු ඇවිල්ලා බැලුවා. ඇවිල්ලා කිව්වා කාවද ඔබට ஐயா අවශ්‍ය? உங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன், உங்களோட நான் வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளணும் என்று வந்திருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரன் என்று இவர் சொன்னார். මහත්තයා බං ඔබ මුණ ගහන්න ඇවිල්ලා තින්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේ මට දැනගන්න ඕනේ කියලා ඔහු කිව්වා. அவர் வருகிற சமயத்துல இப்படி ஒரு நியூஸ் பேப்பரை இந்த கையில வச்சிருந்தார் அந்த ஊழியக்காரர். ඔහු එන්නා විටදී ඔහු මුණ ගහින්න එන්නා විටදී පත්තරයක් ඔහු මේ ආකාර අන්දමින් තබාගෙන ආවා. இவர் கேட்டாராம், என்ன அது கையில? ඔහු ඇහුවා කුමක්ද මේ අතේ තිබෙන්නේ? உண்மையான ஊழியக்காரன் கண்டிப்பான். සැබෑ වූ දේවදාසයා තරවටු திருத்துவாங்க. ඔහු වෙනස් කරයි. உங்களுக்கு கோபம் வரலாம், ஆனா நல்லது, திருத்தணும். ඔබට කේන්ති එන්න පුළුවන් යහපත් නමුත් වෙනස් වෙන්න ඕනේ. அவர் சொன்னார், ஐயா நியூஸ் பேப்பர்யா இன்னைக்கு இருந்த இங்கிலாந்துல இருக்கிற செய்தி.
ඔව් කිව්වලු මේ පත්තරේ අද ඉංග්‍රීසි දේශයේ තිබෙනා වූ පණිවිඩය. அதை என் வீட்டுக்குள்ள வரணும் இதை தூக்கி போட்டுட்டு உள்ளவா அந்த பொய் என் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது வசனம் என் வீட்டுல இருக்கு ඔව් කිව්වා ඕක එනවා නම් ওই පත්තරේ විසිකල්ලා නිවස තුලට එනමක් නිසා අද දිව්‍යන් වාසගේ වචනේ මා තුල තිබෙනවා. இவர் அதை தூக்கி போட்டுட்டு வந்தாராம் ඔව් ඒක විසි කරමින් ඇතුළට ආවා. உட்கார்ந்தாராம் වාඩි වුණා. ஏதாவது ஒரு கேள்வி ஏன்னா ஸ்மித் விகில்ஸ்வத் வந்து கிட்டத்தட்ட 18 ல இருந்து 20 பேர் வந்து மரித்தோர்களை உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஊழியக்காரர். මක්ෂසාද මේ දේවදාස තාමත් බලවත් දේවදාසයා මනුෂ්‍යයන් 20ක් විතර මනුෂ්‍යයන් මලවුන්ගෙන් නැවත නැගිට්ටව මිනිසෙක්. இவர் நினைக்கிறார் ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லுவார் போல ஏதாவது ஒரு மந்திரம் மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தா நம்மளும் இயேசுவின் நாமத்தினால் எழுந்துருன்னா எழுந்துக்குன்னு சொல்லி கேட்கிறாரு பேச முயற்சி பண்றாரு உடனே அவர் சொன்னாராம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். ඔව් හිතුවල යම්කිසි කුමන්ත්‍රණයක් මන්ත්‍රණයක් කියලා දීලා මනුෂ්‍යයන්ගේ නැගිට්ටාට මට යම්කිසි දෙයක් කියා දෙයි කියලා. නමුත් ඔහු පැවසුවලු දරනමින් යාත්නා කරන්න කියලා. முழங்கால் படிட்டார். இவர் யோசிச்சாரு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம் யாராவது வந்தா ஆண்டவரே இப்போ நாங்க வந்து பார்த்துருக்கிறோம் ஆசீர்வதியும் பேச போகிறோம் ஆமேன் அப்படி இல்ல அது அடிச்சுக்கிட்டே 1 மணி நேரம் போயிடுச்சு ஜெபம். கர்த்தராகிய தேவன் உலகத்தை எல்லாம் தொடர்ந்து ஒரு அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போது. දැන් ඔහු සිතුවල විනාඩි 5ක් 2ක් යාත්නා කරයි කියලා. නමුත් පැය ගණන් ඔහු යාත්නා කරමින් අන්‍ය භාෂාවෙන් යාත්නා කරමින් සිටියලු. இவருக்கு வேத்து போச்சு என்னையா இந்த மனுஷன் 1 மணி நேரம் உட்கார வச்சு அதுவும் ஸ்ட்ரைட் முட்டியில் தான் நிற்கணும். அவர் சொல்லிட்டார் ஸ்ட்ரிக்டா நேர் முட்டில் நின்று ஜெபம் பண்ண போறோம். ඔහු බැලුවලු දැන් දාඩිය දවමින් ඔහු බැලුව මොකද්ද මේ කරන්ට යන්නේ කියලා. නමුත් ඔහු කිව්වලු කෙලින්ම දණින් ඉන්න යාත්නා කරන්න කියලා ඔහු පැවසුවා. 1 மணி நேரம் முடிஞ்சது எழுந்து உட்கார்ந்தாரு. දැන් පැයක් අවසන් වී නැකිලා වාඩි வீட்ல වුණා. ஏதாவது காபி டீ தருவாங்களான்னு பார்த்தா எதுவும் கொடுக்கல. නිවසේ කොෆි එකක් මොකක් කර දෙයි කියලා බැලුවා ඒකත් දුන්නේ නැහැ. உடனே அவர் சொன்னார் சரி வேதத்தை எடுத்துக்கொள் 1 தீமோத்தி வாசிப்போம் இப்போ. ෂණිකව ඔහු කිව්වලු බයිබලය අරන් 1 තීමෝති අපි කියවමු. வாசிட்டார் 1 மணி நேரமா 1 தீமோத்தி 2 தீமோத்தி தெசலோனியர் எல்லாத்தையும் வாசிக்கிட்டே இருக்கிறார். පැය ගණන් දැන් පැය ගණන් ඔහු කියවන 1 තීමෝති 2 තීමෝති තෙසලෝනික පොත ඔක්කොම කියවුවා. இவரும் அப்படியே ஆடி போய் மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லல வசனத்தை வாசிக்கிறார். කිසිම වචනයකට ඔහු පැහැදිලිකමක් දුන්නේ නැහැ. ඔහු බලාගෙන සිටියොත් නමුත් ඔහු කියවමන සිටිය බයිබලේ. வசனம் முடிஞ்சது பைபிளை மூடினார். இவருக்கு மூச்சு வந்தது. දැන් වචනේ කියවල බයිබලේ වැසුවාම උඩ දැන් උස්ම ගන්න மறுபடியும் சொன்னாரு let us pray let us kneel down and pray brother. ඔව් කිව්වලු නැවතත් අපි දරනම යාත්නා කරමු. முழங்கால் படிட்டாங்க 1 மணி நேரம் ஜெபம். දැන් යාත්නා කරනවලු දරනමල පැයක් විතර. எழும்பி உட்கார்ந்தார். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிப்போம். දැන් නැවත නැගිට වාඩි වෙලා ක්‍රියාපොත අපි කියමු. 1 மணி நேரம் படிச்சாரு. දැන් පැයක් කියවුවා. இவருக்கு ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னு இவருக்கு மண்டெல்லாம் சுத்துது. දැන් ඔහුට දැන් මොනවාද වෙන්නේ කියලා දන්නේ නැහැ. ඔළුවත් එක්ක කැරකෙනවා. வந்து சிக்கிட்டோம் எப்படி வெளியில ஓடுறதுன்னு பாக்குறாரு இப்போ. දැන් මෙතන ඇවිල්ලා අපි මාර්ච් වුණා කෙසේද අපි නැවත දුවන්නේ කියලා බලන්න. அப்போஸ்தலர் நிருபத்தை படிச்சு முடிச்சாங்க. දැන් ක්‍රියාපොත කියවල නිම කරා. மறுபடியும் வேதத்தை அடைத்தாரு. නැවත ඔහු පොත වැහුවා. அப்புறம் சொன்னாரு முழங்கால் படி ஜெபிப்போம். ඔහු කිව්වා නැවත දනගසන්න අපි යාත්නා කරමු. 1 மணி நேரம் ஜெபிச்சாரு. දැන් පැයක් යාත්නා කරා. காலையில வந்த மனுஷன் மதியம்லாம் கடந்து போச்சு 2 மணி ஆயிடுச்சு. උදෑසන ආපු මිනිස්සයා දැන් දවල් 2 වුණා. உடனே அவர் சொன்னாரு සෙනික ඔහු කිව්වා. இங்கே உட்கார்ந்துருன்னு உள்ள போனாரு வரவே இல்லை. මෙහෙම වාඩි වෙන්න කියලා මනුෂ්‍ය නිවස ගේ ඇතුළට ගියා ආවෙම නැහැ. அவங்க மகள் வந்து சொன்னாங்களாம் அப்பா நித்திரை செய்து போயிட்டார். ඇදියනේ කිව්වලු දැන් තාත්තා නින්දට ගියා කියලා. இவர் நினைச்சாரு என்ன மாதிரி மனுஷயா ஒரு வார்த்தைனா சொல்லிட்டு போலாம்ல நான் போயிருப்பேனே சொல்லாம கொள்ளாம போயிட்டாருன்னு வெளியில வந்துட்டாரு. මොන මිනිස්සෙක්ද මේ මනස එක වචනයක්වත් කිව්වෙත් නැහැ මට කේලේ යන්න තිබුණා කියලා මෙයා නැකලා එළියට ආවලු. வாட்சை பார்த்தா 8 மணி நேரம் போட்டு அறுத்திருக்கிறாரு. වෙලාව බලන විදිහට පැය 8ක් මෙයාව දාලා හොඳට කපලා තියෙනවා. ஏதாவது நமக்கு ஆவிக்குரிய வரத்தை வச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா வார்த்தையும் படிச்சு வேதத்தை படிச்சு ஜெபிச்சு அமிச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட வெளியில வந்தார். යම් කිසි දීමනාව තුලින් මට දීලා මාව මග පෙන්වයි කියලා මම සිතාගෙන ආවේ. නමුත් යාත්නා කරලා බයිබලේ පෙරලා කියවලා வெளியில வந்தாரோ என்னவோ එළියට ආවද නැද්ද කොහොමද? அவருடைய சிந்தை மாறினது. ඔහුගේ සිතුවිල්ල වෙනස් වුණා. அவருடைய உணர்வுகள் மாறினது. ඔහුගේ හැඟීම් සියල්ල වෙනස් වුණා. அவருடைய ஆசைகள் மாறினது. ඔහුගේ ආසාවල් සියල්ල වෙනස් වුණා. அடுத்த நாள் இருந்து இவர் ஜெபிக்கிறவங்க பேய் ஓடுது. ඊළඟ දවසේ යාත්නා කරන විදිහ යක්ෂයා දුරු වුණා. வியாதிகள் நீங்கிறது. ඒ සියලුම රෝගවල් සුව වුණා. அந்த வல்லமையோடு புறப்பட்டு நேபாள் தேசத்துக்கு மிஷனரியா வந்தார் லெஸ்டர் சம்ரல். ඒ බලය සමග නේපාල් දේශයට සම්රිල් කියනා වූ தேவதாசி ஆவா சுபாராஞ்சி. அதற்கு பிறகு மறுபடியும் திரும்பி போய் ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சார். அந்த நாட்களில் 1950 டிவி சேனல் ஆரம்பிச்சார் குளோபல் நெட்வொர்க். 1950 වල குளோபல் நெட்வொர்க் යන டிவி சேனல் එක උ සූදානම් කළා. அவர் சொன்னார் அந்த 8 மணி நேரம் தான் என் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
ඔව් කිව්වා ඒ Hallelujah. පැයටම මාගේ ජීවිතේ යම්කිසි වෙනස්කමක් ඇති වුණා. இதுதான் தேவ ஞானம். தேவ ஞானம் ஜபம் வசனம், ஜபம் வசனம், ஜபம் வசனம். வேற ஒரு சீக்ரெட் இல்ல. මේකයි දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව, දෙවියන් වහන්සේගේ වචනය යාඥාව ඊට වඩා වෙන රහස් ගති දෙයක් නැහැ. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? இந்த சாப்பாட்டு பரிமாறுறது, இந்த ஃபைனான்ஸ் பார்க்கறது இதெல்லாம் எங்களுக்கு வராது. எங்களுக்கு வந்தது ஒண்ணு, நாங்க வசனத்தை சொல்லணும், ஜெபிக்கணும். வசனத்திற்கும் ஜெபத்துக்கும் என்று அப்போஸ்தலர்கள் தங்களை தாம் வைத்துக் கொண்டதனால அற்புதங்கள் நடந்தது. ප්‍රේරිතයන් කිව්වා අපිට මේ කෑම පිළිවෙල කිරීම ලෑස්ති කිරීම අපිට දන්නේ නැහැ. අපි දන්නේ වචනය යාඥාව කියලා කියන විට ඔවුන්ගේ ජීවිතේ පුදුම දේවල් වෙනස්කම් සිදු වුණා. 1 கொரிந்தியர் 1:22-24 வசனம் சொல்கிறது. පළවෙනි කොරින්ති පළවෙනි පරිච්ඡේදයේ 22-23 யூதர்கள் அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள். යුදවරුන් යම්කිසි සලකුණක් බලාපොරොත්තු වෙනවා. கிரேக்கர்கள் உலக ஞானத்தின் வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார்கள். ග්‍රේක මනුෂ්‍යයන් ලෝකයේ තිබෙන ප්‍රඥාවේ වචනවල බලාපොරොත්තු ஆனால் වෙනවා. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஞானமும் கிறிஸ்து இயேசு என்கிற மனிதன் தான். නමුත් දෙවියන් වහන්සේගේ බලයද ප්‍රඥාව කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ කියනා වූ කෙනෙක් තමයි. தேவனை அதிகமாக அறிய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிய வேண்டும். දෙවියන් වහන්සේව බොහෝ ලෙස දැනගන්න අවශ්‍ය නම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගන්න இயேசு අවශ්‍යයි. கிறிஸ்து தான் தேவனுடைய ஞானம், வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஞானம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව, එළිදර වුණා වූ ප්‍රඥාව. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வல்லமை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේගේ බලය. இந்த ஞானம் நமக்கு ரட்சிப்புக்கும் தேவைப்படுகிற தேவ ஞானம். මේ ප්‍රඥාව අපගේ ගැලවීමටත් අවශ්‍ය වෙනවා. எந்த ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலும் தேவ ஞானத்தின்படி செய்ய வேண்டும். ඕනෑම සේවයක් කරනව නම් දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව අනුව කරන්න අවශ්‍යයි. 1 கொரிந்தியர் 3 එක කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ 10-15 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தால் 10 සිට 15 දක්වා ඔබ කියවනව නම් பவுல் சொல்கிறார், நான் தேவனுடைய ஞானத்தினால் I am a master builder. நான் வந்து இந்த ஆண்டவர் ராஜ்யத்தை ரொம்ப ஞானமா அழகா கட்டிக்கிட்டு போகிற ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ඒ නිසා පවුල් කියනවා මම දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව තුලින් දෙවියන් වහන්සේගේ සේවය මම ඊටමත් ප්‍රඥාවන්තව ලෙස මම ගොඩනගනවායි அந்த කියලා. வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் கடைசியில் ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு நாள். ඒ වචනවල අපි කියවන්න අපිටදී අන්තිම දවසක් එනවා විනිශ්චය දවස. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. කිතුණුවන් වෙන්නා වූ අපට විනිශ්චයක් තිබෙනවා. பரலோகத்துக்கு நரகத்துக்கு அனுப்புகிற நியாய தீர்ப்பு இல்லை. நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரலோகத்துக்கு போக போகிறோம். අපි ඒ කියන්නේ ස්වර්ගයට රාජ්‍ය නිරයට යන්න තිබෙන විනිශ්චය නෙමෙයි. නමුත් අපි ස්වාමීන් වහන්සේගේ ලේව තුලින් සෝදමින් ස්වර්ග රාජ්‍යයට යන්න යනවා. ஒவ்வொரு மனிதனும் செய்த ஊழியத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நாள் வருகிறது. සෑම මිනිසෙක් කරා වූ සේවය පරීක්ෂා කරන්නා වූ ඒ දවසක් එන්ට යනවා. நான் இப்ப 15 வருஷம் ஆண்டவரே நான் ஊழியம் பண்ணேன்னு போய் நிற்பேன். ස්වාමීනි දැන් මම අවුරුදු 15ක් සේවය කරනවා කියලා උගේ ඉදිරියේ මම ගින් සිට ගන්නවා. ஆண்டவர் சொல்வார், வா ස්වාමීන් වහන්සේ කියනවා එන්න. அக்கினியை போடு அவனுடைய வேலையில. ගින්න அக்கினியை போடு. ගින්න දමන්න කියනවා. அந்த அக்கினி வந்து கிறிஸ்துவின் மனப்பான்மை இல்லாமல் சரீரத்தின் மனப்பான்மையில செய்த எல்லாவற்றையும் சுட்டெடுத்து போட்டுவிடும். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල කරපු දේවල් තොරව අනිත් සියලුම දේවල් ගින්නෙන් පුල්සලා දමනවා. 15 வருஷத்துல நான் ஒரு 1000 விஷயத்தை செய்திருந்தால் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்தா 900 விஷயம் போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு 100க்கு தான் உனக்கு மார்க் கொடுக்க முடியும். ඒ කියන්නේ අවුරුදු 15ක් සේවය කළ ස්වාමින් වහන්සේට කැමති දේ 900ක් තිබිලා சிலர் தங்கத்தினால் அவங்களுடைய வேலையை கட்டுகிறார்கள். සමහරක් අය රත්තරන් තුලින් ඔවුන්ගේ සේවය வெள்ளியினாலும் ගොඩනගනවා. ரத்தினங்களாலும் கட்டுகிறார்கள். රිදී තුලින් ඔවුන් ගොඩනගනවා. சிலர் வந்து புல்லியும் கல்லியும் கம்பையும் வச்சு பெரிய ஊழியமா கட்டிடுறாங்க. සමහරක් අය තනකොළේ ගල් තබමින් මහත් සේවයක් ගොඩනගනවා. அக்கினி வந்தா எல்லாமே எரிஞ்சு போ. ஆண்டவர் சொல்றார் வேஸ்ட், எல்லாமே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ගින්නාව සියල්ලම පුල්සලා දමනවා. ස්වාමින් වහන්සේ කියන මේ දේ සියල්ල පිළිගන්නේ නැහැ කියලා. எந்த மனப்பான்மையோடு நாம் வேலை செய்கிறோமோ அந்த அக்கினி அந்த நாளில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நிச்சயமா அது வெளிப்படுத்தி விடும். කුමන අරමුණෙන් අපි කරනවද අපිට බේරෙන්නට බෑ. ඒ ගින්න අනිවාර්යෙන් පුල්සලා දමනවමයි. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கக்கூடிய தேவனுடைய ஞானம். සියල්ලම පරීක්ෂා කරන්න බලන්න எப்படி පුළුවන් ஒரு දිව්‍යන් சிடி වහන්සේගේ ஸ்கேன், ஒரு ප්‍රඥාව. ஸ்கேன் வந்து நம்ம போன ஒரு மிஷின் எப்படி ஸ்கேன் பண்ணுது அது போல கர்த்தருடைய கண்கள் நம்மை ஸ்கேன் பண்ணி. කෙසේද මැෂින් එකක් අපිව ස්කෑන් කරනවද ඒ ආකාර දිව්‍යන් වහන්සේගේ සියලු බැල්ම අපව ස්කෑන් කරනවා. சிலர் பெரிய பரிசு பெற்றுக் கொள்வாங்க. සමහරක් අය මහත් විශාල දෙයක් උන් ලබා ගන්නවා. சிலர் எல்லாவற்றையும் இழந்து அவங்களுடைய உயிர் எல்லாம் இந்த பில்டிங்லாம் எரிஞ்சு உயிர் தப்பி ஓடின மாதிரி ஓடுவாங்களாம்.
සමහරක් අය මේ බිල්ඩින් එකම කඩා වැටිලා ඔවුන්ගේ ජීවිතේ බේරගත්ත අන්දමින් දුවනවා. கடைசியாக நமக்கு தேவ ஞானம் எதற்கு வேண்டும் என்றால் நம்ம சில நிர்ணயங்களை எடுக்க நமக்கு தேவ ஞானம் வேண்டும். අන්තිමට මම කියන්නේ කෙසේද දිව්‍යන් වාසයේ ප්‍රඥාව අපිට කුමටද අවශ්‍ය නම් යම්කිසි තීරණයක් අපි ගන්න ரெண்டு පිණිස. சீட்டு வந்திருக்குது படிக்க எதற்குள்ள நம்ம போகணும். සීටු දෙකක් ඇවිල්ලා තිබෙනවා ඉගෙන ගන්න. අපි එනම් කුමන දේ තුලද යන්න අවශ්‍ය? யாரை திருமணம் செய்ய வேண்டும், කාවද විවාහ කරන්න අවශ්‍ය? எந்த ஊர்ல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், කුමන දේශයට ගිහලා දිව්‍යන් වාසයේ சேவை කරන්නද? இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ரெண்டு வரங்களை கொடுத்திருக்கிறார். මේ සියල්ල දැනගන්න පිණිස ස්වාමින් වහන්සේ දීමනා දෙකක් අපිට දීලා 1 තිබෙනවා. கொரிந்தியர் 12 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, 1 කොරින්ති 12 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි the වචනේ word කියනවා of wisdom and the word of knowledge. ඒ දිව්‍ය- வார்த்தையை போதிக்கக்கூடிய ஞானத்தை போதிக்கக்கூடிய வார்த்தை, அறிவை சொல்லக்கூடிய வார்த்தை என்கிற இரண்டு வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். දිව්‍යන් වාසයේ ප්‍රඥාවේ වචනය කියා දෙන්නා වූ දේ ගැන ස්වාමින් වහන්සේ වචනවල දෙකක් කියා තිබෙනවා. அந்த வரம் வெளிப்படும் போதுதான் தெளிவா ஆண்டவர் பேசுவார், நீ இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. ඒ දීමනාව එළිදර වෙන විටදී තමයි ස්වාමින් වහන්සේ කියන්නේ මේ දේ කරන්න එපා කියලා. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்களே நாம் உபயோகிக்காதனால நாம் அநேக தவறான முடிவுகளை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க. ඇයි දෙවියන් වහන්සේ දුන්නා වූ දීමනාව අපි ක්‍රියා නොකර සිටින නිසා අපි දෙවියන් වහන්සේට දොස් පවරනවා. ඇයි ස්වාමිනේ ඔබ මේ දේ නොකර සිටින්නේ කියලා. அதிகமாக முக்கியமா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிற காரியத்தில் அநேகர் தவறு செய்து டிவோர்ஸ், சண்டை, பிரச்சனை என்று இன்றைக்கு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. බොහෝ ලෙස සහකාරීව හරියට තෝරාගත්තේ නැති නිසා ඩිවෝස් වෙලා කෝට් ප්‍රශ්න වලින් ඔවුන් දුවමින් 10 සිටිනවා. பேர் திருமணம் செஞ்சா இன்றைக்கு 3-4 திருமணம் அவுட் ஒரே 2-3 வருஷத்துல. 10 දෙනෙක් ඔවුන් විවාහ වුණොත් 7-3ක් විතර විනාශ වෙලා ඔවුන් ඩිවෝස් වෙනවා. எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, என்ன செய்யணும், සියලු දෙනා බය වෙලා ඉන්නේ කුමක්ද කරන්න எதை කියලා. நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். කුමන දේ තෝරගන්නද? ஆண்டவருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தெளிவாக உங்களோட சில அடையாளங்களை வைத்து பேசுவார். දෙවියන් වාසයේ ප්‍රඥාව ඔබ ලබා ගන්නා විටදී පැහැදිලිව ස්වාමින් වහන්සේ යම් කිසි සලකුණක් සමග කතා அந்த කරනවා. ரேமா வார்த்தை உண்டாக வேண்டும். ඒ රේමා වචනය ඇති වෙන්න අවශ්‍යයි. வசனம் சொல்கிறது, யாக்கோபு 1 அதிகாரம் 5வது வசனம், ஞானத்தில் ஒருவன் குறைவாக இருந்தால் அவன் கர்த்தரிடத்துல கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். යාකෝ පළවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වචනේ කියනවා යම් කිසි මිනිසෙක් ප්‍රඥාවෙන් අඩුව සිටිනවා නම් ඒ ප්‍රඥාවෙන් පුරුණව දෙවියන් වාසයෙන් අසන්න කියලා. கேட்கிற எல்லோருக்கும் அவர் பட்சபாதம் இல்லாமல் தாராளமாக கொடுக்கிற தேவன். ඒ අසන්නා වූ සියලුම මනුෂ්‍යයන්ට කිසිම අඩුපාඩුවකින් තොරව සියල්ල දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டுட்டீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி செஞ்சிருவாரு. ඔබ දෙවියන් වහන්සේගෙන් අහනවා නම් යම් කිසි මාර්ගයෙන් ස්වාමින් වහන්සේ ඔබට උදව් කරනවා. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தேவ சித்தத்துல மட்டும் நீங்க நடங்க, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ඒ දෙවියන් වහන්සේ කැමැත්ත තුල ඔබ ඇවිදින්න සියල්ල දෙවියන් වහන්සේ යහපතටම ඔබගේ ජීවිතේ කරයි. Stand in the center of God's will, everything will fall right in your life, right from beginning to end. Whatever the mistakes, God will turn into blessing. ඔබ හරියට දෙවියන් වහන්සේගේ මැද හරි ඔබ සිටින්න කුමන වැරද්දක් වුණත් ප්‍රශ්නයක් නැහැ. ස්වාමින් වහන්සේ ඒ දේ හරිගස්සමින් ඔබගේ ජීවිතය යහපත කරයි. நம்ம எடுத்த உடனே ரிசல்ட்டை பார்க்க கூடாது. எடுத்த உடனே நம்ம கரெக்டா போகிறோமா, ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிறோமா. யோசேப்பு என்ன பண்ணாரு, கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம்னு போய்கிட்டு இருந்தார் ஆண்டவருடைய ஞானத்தினால. යෝසෙෆ් දෙස බලන්නා පිටදී ඔහු දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දෙවියන් වහන්සේ කැමැත්ත කියලා ඔහු ප්‍රඥාව තුලින් බලාගෙන සිටියා. அவருக்கு கொடுத்த தரிசனத்தை பிடித்து கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. ඔහුට දුන්නා වූ දර්ශනය තදින් අල්ලගෙන දුවමින් සිටියා. அவர் அங்கும் இங்கும் விலகி போகவில்லை. ඔහු එහෙත් මේත් ඈත්ව ගියේ නැහැ. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற, நான் நேரா போய்கிட்டு இருக்கிற ஆண்டவர் நன்மையா மாற்றுவார். ඔහු එක දෙයක් දැනගෙන සිටියා, මම දෙවියන් වහන්සේගේ දෑතේ සිටිනවා, මම කෙලින් යනවා, ස්වාමීන් காலவேளையில் වහන්සේ அன்பான යහපත කරයි. சகோதரனே சகோதரிய, குடும்பங்கள் எந்தெந்த குடும்பங்கள் வருத்தத்துக்குள்ளாக பாரத்துக்குள்ளாக நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீங்க தேவ சித்தத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப நிலைமைகளை நிச்சயமாக மாற்றி விடுவார். අද උදෑසන ස්වාමීන් වහන්සේ ඔබගේ පවුල් වල කුමන ප්‍රශ්න වලින් ඔබ සිටිනවද? නමුත් දෙවියන් වහන්සේ කැමැත්ත තුල ඔබ ජීවත් වෙනවා නම් සියල්ල යහපතට කරනවායි කියලා. ஒருவேளை இன்றைக்கு நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். සමහර විට ඔබ අද දවසේ කඳුළු සලමින් සිටින நான் පුළුවන්. விதைக்கு தகுந்த பலன் எனக்கு வரவில்லை என்று நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். මම වපුරපු දේ හරියාකාර මම කපාගත්තේ නැහැ කියලා ඔබ සිතන්න පුළුවන්. அறுவடை செய்கிற காலம் துரிதமாக வரும். ඒ කපන්නා වූ කාලය ඉතාමත් ක්ෂණිකව. கடைசியா ஒரு வசனத்தை பார்ப்போம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். එක වචනයක් කියනවා. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 16வது வசனம்.
ஏன்னா இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், அதனால கோச்சுக்காதீங்க. இப்போ ஒரு நல்ல வசனமா கொடுக்கிறேன். යහපත් වචනයක් කියනවා මොකද මෙච්චරක් කියලා ඉතාමත් දැහැරුම් තත්ත්වයට කතා කරලා කියලා ඔබ සිතන්න එපා. එම නිසා යහපත් වචනයක් මම ඔබට දෙන්නම්. ஆண்டவருடைய ஞானத்தை விரும்பினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று இந்த வசனத்துல பார்க்கலாம். දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව අපි කැමති වුණොත් කුමක්ද අපිට ලැබෙන්නේ කියලා අපි කියමු. நீதிமொழிகள் 3:16. හිතෝපදේශ 3:16. தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஹalleluya. இப்போ எத்தனை பேர் ஞானத்தை விரும்புவீங்க? දැන් කී දෙනෙක් ඔබ ප්‍රඥාව කැමති වෙනවද? வலது கையில் ඇගේ දකුණු දෑතේ දීර්ඝායුෂද? அல்லேலூயா. இடது கையில் ඇගේ වමතේදී செல்வமும் වස්තුව கனமும் இருக்கிறதா. ගෞරවයක් තිබෙනවා. எல்லாரும் அதை தான் தேடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. සියලුම දෙනා ඒකමනේ සොයාගෙන සිටින්නේ දැන්. நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். හොඳට දීර්ඝායුෂ සිටින්න අවශ්‍යයි. டாக்டர் கிட்ட போக கூடாது, ஊசி குத்த கூடாது. ඩොක්ටර් ළඟට ගිහිල්ලා ඉන්ජෙක්ෂන් ගන්න හොඳ නැහැ. ஆரோக்கியமா இருக்கணும், வசதியும் இருக்கணும். ஆரோக்கியமா இருந்தா போதாது, வசதி அனுபவிக்கிற வசதியும் இருக்கணும். නිරෝගී භාවයෙන් ඉන්න ඕනේ, හොඳට වස්තු සම්පත් සමග ඉන්න ඕනේ. மகிமையும் இருக்கணும்ல, கனமும் இருக்கணும். நம்ம சமுதாயத்துல வாழும்போது මහිමය ගෞරවය තිබෙන්න ඕනේ මේ සමාජයේ ජීවත් වෙනකොට. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஞானத்தை நீர் விரும்பினால், ස්වාමින් වහන්සේ කියන මාගේ ප්‍රඥාව ඔබ කැමති වෙනවා නම්, என்னுடைய ஞானத்தை நீ கட்டி பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய அறிவை நான் விரும்புகிறேன், உங்களுடைய பாதையில் நான் நடக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால், ඒ ප්‍රඥාව කැමති වෙලා ස්වාමිනී මම ඔබගේ මාර්ගය තුල ඇවිදිනවා, ඔබත් සමග ජීවත් වෙනවා කියලා ඔබ முதல்ல කියනවා. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நீண்டி ஆயுஸ் நாட்கள் நான் தரேன். එවිට දෙවියන් වහන්සේ කියන මම දීර්ඝ ආයුෂ මම ඔබට දෙනවා. எத்தனை பேர் நீண்டி ஆயுஸ் எனக்கு வேண்டும் என்று யோசிக்கிறீங்க? කී දෙනෙක් කැමති වෙනවද දීර්ඝ ආයුෂ මට අවශ්‍යයි කියලා? கர்த்தர் கிட்ட ஒரு நம்பர் சொல்லுங்க, எந்த நம்பர் வேணும் சொல்லுங்க. எனக்கு இந்த நம்பர் வேணும் ஆண்டவரே. ස්වාමින් වහන්සේගේ නම්බරයක් කියන මේ නම්බරේ මට நான் අවශ්‍යයි. சொல்லியிருக்கிறேன் 100 வயசு கொடுங்க சுவாமி. මම කියන අවුරුදු 100ක් දෙන්න ස්වාමිනේ. ஆண்டவர் வரும் வரைக்கும். ஹalleluya. දෙවියන් වහන්සේ එනතුරු. ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய கொடுங்க. ස්වාමින් වහන්සේ සියල්ල කියලා දෙනවා. நாம் வந்து நீண்டி ஆயுஸ் நாட்களை விரும்பணும். මම මේ දීර්ඝ ආයුෂ දවස් කැමති වෙන්න ඕනේ. கஷ்டம் வந்த உடனே நான் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா செத்துருவீங்க நீங்க. ඒ අමාරුවක් ආපු විදිහට මම මැරුණොත් හොඳයි කියලා කිව්වොත් මම මිය යනවා. வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீதிமொழிகள் 6:2 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜீவனும் மரணமும் உம்முடைய வாயின் நாவுல ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நீங்க மரணத்தை விரும்பிட்டு இருந்தீங்க, மரணம் உங்களை தேடி பிடிச்சிட்டு வந்து கூட்டு போயிடும். මරණය ජීවනයක් තිබෙන්නේ ඔබගේ දිවේ ආධිපත්‍ය කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. ඔබ මරණය ගැන කතා කරොත් මරණය ඔබ තදින් අල්ල ගන්නවා. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் எனக்கு நீண்டி ஆயுசை கொடுக்கணும்னு சொல்லி கண்டதையும் சாப்பிட்டு எப்படியாவது இருந்தா ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, இல்ல என்னுடைய நேச்சுரலா நீ உடைச்சிட்ட, நீ வா பரலோகத்துக்குன்னு கூட்டு போயிடுவாரு. දීර්ඝ ආයුෂ අවශ්‍යයි කියලා ඔබ හැම එකම කාලා බීලා ඕන නැති දේවල් කෑවොත් එම දෙවියන් වහන්සේගේ නිය පනත ඔබ කඩමින් ස්වාමින් වහන්සේ කියනවා මම ශනිකව ඔබ ස්වර්ග රාජ්‍යයට ගන්නම්, ඔබ එන්න මා සමග කියලා. அதே போல அவர் வந்து ஆசீர்வாதத்தை, செல்வத்தை கொடுக்க வேண்டும். ඒ ආකාර ආශිර්වාදයේ සඵලත්කම දෙන්න අවශ්‍යයි. செல்வத்தை எப்ப கொடுப்பார்? நாம் கர்த்தரை ஆராதித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் போது. අපි ස්වාමින් වහන්සේව නමස්කාර කරමින් එතුමාට ගෞරවය දෙන විටදී கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க. பாஸ்டர் கிட்ட கேட்டுறாங்க, பாஸ்டர் என்கிட்ட எதுவுமே கதைக்கல, நானே வந்து இப்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். අන්තිම දෙයක් මම කියන්න, පාස්ටර්ගෙන් අහන්න එපා, තරහ වෙන්නත් එපා. මම ඇවිල්ලා මෙම ස්ථානේ දේශනා කරනවා. நம்மளுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைக்கும் போது, අපගේ දසෙන් කොටස පඳුර අපි වපුරන විටදී, நீங்கள் வருகிற சபையில நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுகிற அந்த இடத்தில் நீங்கள் விதைக்கும் போது, ඔබ එන්නා වූ ආශිර්වාදයේ වර්ධන වෙන්නා වූ සභාව තුළ ඔබ වපුරන විටදී, அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எக்கானமி, உங்களுடைய பணம் செழிக்கும். එවිට තමයි ඔබගේ පෞල් ජීවිතේ, පවුල, ඔබගේ ආර්ථිකය සියල්ල සඵලත් වෙන්නේ. ஏன்னா கடந்த வாரம் எங்க சபையில ஒருத்தர் வந்து அப்படிதான் சொன்னாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்ல. පසුගිය සතියේ අපගේ සභාවේ කෙනෙක් එමය ඇවිල්ලා කිව්වේ අපිට ආශිර්වාදය நிறைய නැහැ. சம்பாதிக்கிறோம், ஆனா எங்க போகுதுன்னு தெரியல பாஸ்டர். බොහෝ දේවල් අපි උපයනවා, නමුත් කොහේ යනවද කියලා අපි දන්නේ முதல் නැහැ. கேள்வி நான் கேட்டேன், நீங்க தசம் பாகம் காணிக்கை கொடுக்கறீங்களா? ප්‍රථම ප්‍රශ්නේ මම ඔහුගෙන් ඇහුවා, ඔබ පඳුරු දසෙන් කොටස දෙනවද? கொடுக்கிறோம்னாங்க. ஆனா நான் தானே சர்ச் பாஸ்டர், எனக்கு தெரியும்ல. ඔව් මමයි සභාවේ චර්ච් එකේ පාස්ටර්. ඉතින් මම දන්නවනේ ඔහුගේ මම දෙනවයි කියලා. இப்ப பாஸ்டர் சத்யாவை கேட்டா யார் கொடுக்கறீங்க கொடுக்கலன்னா அவருக்கு அந்த கணக்கு டேட்டா இருக்கும். එතන පාස්ටර් අතියෙන් ඇහුවොත් එම කවුද දෙන්නේ නොදෙන සිටින කෙනා ඩේටා සියල්ලම ඔහුට දන්නවා. நான் கேட்டேன், பிரதர் எங்க தான் கொடுக்கறீங்க தெரியலையே. එහෙනම් මම බ්‍රදර් ඇහුවා, එහෙනම් කොහෙටද දෙන්නේ කියලා මම දන්නේ නැහැ. அவர் சொன்னா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கிறேன். அவர் வேற எங்கேயோ இருக்கிறார், அவருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு ஒரு மாசம். ඔව් කිව්වා, මගේ ආත්ම
ආත්මික පියා ඉන්න මම ඔහුට තමයි දෙන්නේ. නමුත් ඔහු මෙහි නෙමෙයි වෙන ස්ථානයක සිටින්න எங்க කියලා. இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து டிவில பாத்துட்டாங்கன்னா அந்த நம்பருக்கு போட்டு அடிச்சிருவாங்க தசம்பாகத்தை ඒ ඉන්දියාවේ බලන විටදී අර ටීවී එක යන නම්බරයක් එනවා සමහරක් වෙලාවට ඒකට නම්බරේ දීලා දසයෙන් කොටස උඩ ஏன்னா දෙනවා. மனிதர்களுடைய நம்பிக்கை பெரிய ஊழியக்காரன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதமா வருமோ என்னவோ என்கிற ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு நம்பிக்கை அப்படிதான். ඒ මනුෂ්‍යයන්ගේ සිතුවිල්ල තිබෙන මහත් උසස් සේවයකට දුන්නොත් ඔහුට බොහොත් ආශිර්වාද ලැබෙයි කියන සිතුවිල්ලක ඔහුට තිබෙනවා. அப்ப நான் சொன்னேன் பாருங்க உங்களுடைய பணத்துக்காக நான் ஆசைப்படல ஆனா உண்மையை சொல்லுகிறேன் நீங்க போகிற இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய விருப்பம் இப்ப கூட அவங்களுக்கே நீங்க கொடுக்கணும்னா கொடுங்க. ஆனா இது நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிவிட்டேன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு நிர்ணயம் எடுத்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு அனுப்பிட்டேன். මම මුදල් ආශාවට නෙමෙයි මම කිව්වා සැබෑව මේ කියන්නේ ඔබ යන්නා වූ සභාවට අනිවාර්යෙන් දෙන්න ඕනේ. ඒක තමයි ආශිර්වාදය ලැබෙන්නේ කියලා මම ඔහුට දේශනා කළා උන් ඇව්වා. அவர் கொஞ்சம் முகம் கலங்கி போயிருந்தா நான் சொன்னேன் நீங்க கொடுத்தாதான் இல்லை கொடுக்காட்டி கூட ஆண்டர் ஆசீர்வார் நான் ஜோம் பண்ண ரெக்கமெண்ட் பண்றேன் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு ஆனா இது கொடுத்தா நல்லது. ඔහුගේ මූණ ටිකක් වෙනස් වුණා. මේ විට මම පැවසුවා ඔබ දුන්නත් නොදුන්නත් දිව්‍යන් වහන්සේ ආශිර්වාද කරා. ඒක නෙමෙයි ප්‍රශ්නේ. නමුත් දෙන එක ඊටමත් ආශිර්වාදයක්. ஒவ்வொரு சபையும் அந்த சபையில எல்லோரும் அவர்களுக்கு வருகிற பிரதம பலத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா நான் சேலஞ்ச் பண்றேன் உலகத்துல ஒரு சபை கூட ஏழையா இருக்காது. ප්‍රථම මම කියන්න අවශ්‍යයි ඔබට එන්නා වූ දේ තුලින් ඔබ යන්නා වූ සභාවට ප්‍රථමින් දෙන්නා වූ දේ ඵලය ඔබ ඒ සභාවට දෙනව නම් ஊழியம் அடித்து ஓங்கி எழும்பும். ඊට වඩා සභාවක් නැහැ. මක්නිසාද ඒ සභාවේ சேவைය වර්ධනය இதுதான் වෙනවා. கர்த்தருடைய ஞானம். அந்தந்த லோக்கல் சர்ச் அங்க வருகிறவர்கள் அந்த சபையில 10 பேர் இருந்தா 10 பேர் கொடுத்தாங்கன்னா அந்த சபை ஆசீர்வாதமா இருக்கும். ඒකයි පනත කියන්නේ ඒකයි නියම. එහෙනම් ඒ 10 දෙනෙක් ඒ සභාවට එනවා නම් ඒ 10 දෙනාම හරියාකාරයේ දශයෙන් කොටස දෙනවා නම් සභාව වර්ධනය இங்க වෙනවා. வருகிற நீங்கள் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை உங்களுடைய வாழ்க்கையில பண்ணி இந்த சபையில ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் இருக்கிற காலம் நான் இந்த சபைக்கு விதைப்பேன் என்று விதைச்சீங்கன்னா அடுத்த முறை நாங்க வரும்போது ஒரு புது உங்களுடைய ஓன் பிளேஸ்ல நீங்க ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. අද ඔබ ගිවිසුමක් මෙන් ඔබ තීරණයක් කරනවා නම් මේ සභාවට එන මං හරියාකාර දශයෙන් කොටස දෙනවයි කියලා ඔබ සිතලා දෙනවා නම් ඊළඟ වතාවේ එන්නා වෙලදී ඔබ අයිතිම ගොඩනැගිල්ලේ ඔබ සිටි. நான் உண்மையா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கல அதான் வந்துட்டு அதனால சொல்லிட்டேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. සැබවින්ම මේක කතා කරන්න නෙමෙයි මං ආවේ. නමුත් ඒ දේ ඉබේම ආවා. එම නිසා මේ ගැන මාගෙන් වරදව හිතන්න එපා. இவைகளெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். මේ සියල්ල ඔබ කරනවා නම් දිව්‍යන් වහන්සේ ඔබ ගෞරව කරමින් ආශිර්වාද කරයි. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමින් වහන්සේ වචන වේ ආශිර්වාද කරන සේක්වා.